जन्माद्यस्य गतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावै पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वनामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। எம்பெருமான் பலவேறு அவதாரங்கள் பண்ணி லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவானே சொல்லிக்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி அப்படின்னு. நாமெல்லாம் பிறக்கிறது நமக்கு தலையெழுத்து கர்ம வினை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பிறக்கிறோம். எம்பெருமான் பிறக்கிறது நம்முடைய தலையெழுத்தை நீக்கணுங்கிறதுக்காக பிறக்கிறார், கருணையினால பிறக்கிறார். அதனால அவதாரத்துக்கு ஒரு காரணம் சொல்லணுமானா தர்மஸ்தாபனம் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவானுடைய எல்லா அவதாரத்திலையும் தர்மஸ்தாபனம் நடக்கிறது. மத்ஸ்யாவதாரம், குருமாவதாரம், நரசிம்மாவதாரம், ஹம்சாவதாரம், வியாசாவதாரம், கபிலாவதாரம், எல்லா அவதாரத்திலையும் ஒவ்வொரு வகையில தர்மத்தை நிலைநாட்டுறார். அதில் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த ரெண்டு அவதாரம் பிரதானமான அவதாரமா இருக்கு. இந்த ரெண்டு அவதாரத்திலே மனிதனாக அவதாரம் பண்ணி இல்லற வாழ்க்கையில இருக்க. இல்லற வாழ்க்கையில இருந்தாதான் தர்மத்தை பூர்ணமாக கடைபிடிக்க முடியும். அதுவும் கஷ்டப்படணும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையினுடைய அருமை புரியும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டா நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய அருமை புரியாது. நம்ம கஷ்டப்படணும். இப்படி கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையினுடைய அருமை புரியும். ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார், நஷ்டப்பட்டார். ஒரே சமயத்தில் ரெண்டும் வந்து தாக்கித்து.
கஷ்டம் நஷ்டம் ரெண்டு வந்து தாக்கித்து. வனவாசங்கிற கஷ்டம், சொத்து பேடுத்துங்கிற நஷ்டம், ராஜ்யம் பேடுத்து அப்படிங்கிற நஷ்டம், ஏராளமான ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுது. பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொத்தை எழுதி வைன்னு ராமர் கேட்கல. சும்மா இருந்த ராமரை கூப்பிட்டு உனக்கு தான் அயோத்தியா சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லி 14 வருஷ காலம் வனவாசமா போ அப்படின்னு சொல்ற மாற்றான் தாய். சொந்த தாயார் இல்லை, கைகேயி மாற்றான் தாய். அந்த தாயாரே மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு அந்த தாயார் திருவடியில விழறார், சரணாகதி பண்றார், கிளம்புறார். அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். பெத்த தாயார் சொல்றதே பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், தகப்பனார் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் இந்த காலத்துல. ஆனா கைகேயி அம்மாவை தெய்வமா நினைக்கிறார் ராமர். ராமாயணம் பூரா கைகேயியை கடிஞ்சு பேசவே இல்லை. கைகேயினாலதான் இவ்வளவு கஷ்டம் ராமருக்கு. ஆனா கைகேயியை கடிஞ்சு பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. பரதன் கைகேயியை ஏசறான்னு வருது, நிறைய ஏசறான் பரதன். பரதனுக்கு இத்தனைக்கும் இவ்வளவு கஷ்டம் ஏற்படலை. ஆனா ராமர் கஷ்டப்படுறாரேன்னு பரதன் மனசு வருத்தப்படுறான். அதனால ராமர் இவ்வளவு கஷ்டப்படும்படியா ஆயிடுத்தே கைகேயினால அப்படின்னு கைகேயியை பிடிச்சி ஏசறான். ஏசறத ராமர் கவனிச்சு விட்டார், கைகேயியை திட்டுறத. இப்படி கவனிச்சதும் உடனே ராமர் சொல்றார், சீதை மேல ஆணை கைகேயியை ஒன்றும் சொல்லாத, உங்க அம்மாவை ஒன்றும் சொல்லாத அப்படின்னு ராமர் சொல்றார் சித்திரக்கூடத்துல. ராமர் சொன்னதும் அதுலேருந்து பரதன் திட்டுறதை விட்டுட்டான். கைகேயியை திட்டுறதே கிடையாது, திட்டுறதை விட்டுட்டான் ராமர் சொன்ன ஒரு பேச்சுக்கு. அதே மாதிரி தசரதரும் ஏசறார், கஷ்டம் தாழலை. இந்த கஷ்டம் தாழாததுனால கைகேயியை பார்த்து சொல்றார், உனக்கும் எனக்கும் இகத்திலையும் சம்பந்தம் கிடையாது, பரத்திலையும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன் புள்ள போடக்கூடிய பிண்டத்தை கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தசரதர் திட்டுறார் கைகேயியை பார்த்து. இதை யார் ராமர்கிட்ட சொன்னான்னு தெரியல. தசரதரை ராமர் சந்திக்கும்படியா நேர்றது. ராவண வதம் ஆன பிறகு தசரதர் வரார், சொர்க்கத்திலேருந்து தசரதர் வரார். அப்போ ராமர் தசரதரை சந்திக்கிறார். அப்ப சந்திக்கும் பொழுது தசரதரை பார்த்து ராமர் சொல்றார், நீங்க கைகேயியை பார்த்து சபிச்சேள், உனக்கும் எனக்கும் இகத்திலையும் பரத்திலையும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னேள், அந்த சாபத்தை நீங்க கைவிட்டுடணும் அப்படின்னு கேட்கிறார். ராமர் அதை ஞாபகம் வச்சுட்டு தசரதரை பார்க்கும் பொழுது நீங்க அந்த சாபத்தை கைவிட்டுடணும் அப்படிங்கிறார். அப்போ தசரதர் சொல்றார், அதெல்லாம் நான் அப்போ ஏதோ சபிச்சேன்பா, நான் ஒன்றும் மனசுல வச்சுக்கல அப்படிங்கிறார். அப்போ அவ்வளவு பிரியம், கைகேயினால்தான் கஷ்டம். ஆனா கைகேயியை ஏசவே இல்லை. மாத்ருதேவோ பவான்னு வேதத்துல இருக்கு. தாயார தெய்வமா நினை, தகப்பனார தெய்வமா நினைன்னு வேதத்துல இருக்கு. தெய்வமா நினைச்சவர் ராமர் தான். அப்படி தர்மத்தை லோகத்துக்கு காண்பிச்சு புள்ளேன்னு சொன்னா என்ன போல இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லிக்கிறார். மத்விதாவா பிது புத்ரா ராமாயணத்துல இருக்கு. அப்படி தர்மத்தை நிலைநாட்டினார். ஆழ்வாருன்னு சொன்னார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கற்றுக்கொள்ளணுமானால் ராமனைத்தான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ராமருக்கு ஏத்த பிராட்டியா இருந்தா சீதாதேவி. ராமர் என்னென்ன தர்மத்தை காட்டினாலோ சகதர்ம சரிதவே அப்படின்னு வால்மீகி சொல்றார். அவ்வளவு தர்மத்தையும் சீதை காட்டுறார். ராமர் அப்படி ராஜ்யத்தை இழந்து வனவாசமா கிளம்பும் பொழுது இப்படி கஷ்டம் வந்துடுத்தேன்னு சீதை சொல்லலை. தானும் வனவாசமா புறப்படுறார். எதையும் மனசுல பாராட்டல. மகா பதிவிரதையா இருக்கிறா சீதாதேவி. எல்லா தர்மத்தையும் காட்டுறா சீதை.
பக்தாம் பதிவிரதாம் தீனாம் அப்படின்னு இருக்கு ராமாயணத்தில். நீங்கள் வனவாசமாக போனேள் அப்படின்னு சொன்னாக்க நான் முன்னாடி ஓடி ஓடி போய் புடவை தலப்பால் காடு பூரா பெருக்கிண்டே போவேன் அப்படின்லாம் சீத்தை சொல்கிற. தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்கிறான். தர்மந்தான் காப்பாற்றுறது சீதையே அப்படிங்கிறான். ராமர் காட்டில் வனவாச காலத்தில் முன்னாடி ராமர் போவார், பின்னாடி லக்ஷ்மணர் போவார், இடையில சீத்தை இருந்துட்டு இருந்தார். அப்படியே தான் வனவாச காலம் பூரா சீதையை கட்டி காப்பாற்றினான். இந்த 10 மாச காலம் அசோகவனத்தில் சீதை மட்டிலும் தனியாக இருக்காளே, ராமரும் இல்லை லக்ஷ்மணரும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது கம்பன் சொல்கிறான், அந்த சீதையை தர்மம் காப்பாற்றுறது. அதுதான் தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யாரிது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ. அருமையே அருமையே அப்படின்னு சொல்றது தவிர சீதையினுடைய சாரித்திரத்தினுடைய பெருமை உரைக்கு அப்பால்னா இருக்கு. உபன்யாசம் பண்ண முடியுமா? உபன்யாசம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பவித்திரமாவோமே தவிர நானும் பண்ணிவிட்டேன்னு சொல்ல முடியுமான்னு? சீதையினுடைய சாரித்திரத்தினுடைய பெருமையை எனக்கு தான் நன்னா தெரியும்னு சொல்ல முடியுமா? உரைக்கு அப்பால் அதோ, அவ்வளவு சாரித்திரத்தினுடைய பெருமை. அதுதான் அருமையே அருமையேன்னு சொல்லும்படியா இருக்கே அப்படின்லாம் கம்பராமாயணத்தில் இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. சீதாயா சரிதம் மகத்து அப்படின்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அப்படி சீதாதேவியாக இருந்து தர்மத்தை காட்டினார். சீதாதேவியே ருக்மிணி தேவியாக வர அடுத்த அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி கண்ணனா அவதாரம் பண்ணார். ராமரே தான் கண்ணனா அவதாரம் பண்ணார். ஒரு அவதாரம் போல இன்னொரு அவதாரம் இருக்கிறது இல்லை. பகவானுடைய அவதாரங்களில் எல்லா அவதாரமும் ஒரே மாதிரி இருக்க. நரசிம்மாவதாரம் ஒரு விதம், ராமாவதாரம் ஒரு விதம், கிருஷ்ணாவதாரம் ஒரு விதம், வராகாவதாரம் ஒரு விதம். ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ராமாவதாரத்துக்கு ஏற்ற பிராட்டியா சீதை இருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்ற தேவியா ருக்மிணி இருக்கிறார். ராமர் கம்பீர புருஷனா இருக்கிறார், மரியாதா புருஷோத்தமனா இருக்கிறார். இப்படி மரியாதா புருஷோத்தமனா இருக்கிற ராமனுக்கு ஏத்த சீதையா இருக்கிறார். கண்ணன் கொஞ்சம் விஷமத்தனம் ஜாஸ்தி, லீலா புருஷன். அது மாதிரி லீலா புருஷனா இருக்கிறதுக்கு சீதை மாதிரி ஒரு தேவி வந்துட்டா அப்படின்னு சொன்னா, சீதை ரொம்ப சாத்வி சாந்தம். அது மாதிரி ஒரு தேவியா இருந்தா அப்படின்னு சொன்னா கண்ணனை கட்டி சமாளிக்க முடியாது. கண்ணனை கட்டி சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சத்யபாமா மாதிரி இருக்கணும். கண்ணனுடைய விஷமத்தனத்துக்கு அவனை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் சத்யபாமா கண்ணனுக்கு கரெக்டாக இருக்கு. சத்யபாமா கண்ணன் அப்படின்னு சொன்னாக்க சத்யபாமாவால் சமாளிக்க முடியும். சத்யபாமா சாரத்தியமே பண்ணுவா, யுத்தத்திலேயே சாரத்தியம் பண்ணுவா. அது மாதிரி இருந்தாக்க கண்ணனை சமாளிக்க முடியும். ஆனால் சத்யபாமாவை விட ருக்மிணி தான் கெட்டிக்காரி. எல்லாரும் நினச்சின்னு இருப்பா சத்யபாமா ரொம்ப கெட்டிக்காரின்னு எல்லாரும் நினச்சின்னு இருப்பா. சத்யபாமாவை விட ருக்மிணி தான் கெட்டிக்காரி. ஏன்னா சத்யபாமா கொஞ்சம் லொடலொட்டைன்னா என்ன அப்படின்னாக்க வாயில தங்காது. இப்போவே வாயில அவளால் எதையும் மனசில் வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் உளறி கொட்டுறது. அது மாதிரி சில பேர் இருப்பா. மனசில் வச்சு அவள்கிட்ட போய் எதையுமே நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சொல்லிட்டா அடுத்த 10 நிமிஷத்துலேயே ஊர் பூரா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா. அது அப்படி அது அப்படி அது அப்படி அப்படின்னு ஊர் பூரா சொல்லிவிடுவா. அவள்கிட்ட போய் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு பர்சன் சத்யபாமாங்கிறவ. அப்புறம் ஊர் வம்பெல்லாம் இழுத்துன்னு வருவா, சண்டைக்கு இழுத்துன்னு வருவா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த பாரிஜாதம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அந்த பாரிஜாதத்தை தலையில் வச்சுக்கணும்னு அவளுக்கு ஆசை. அது ஒன்றும் தப்பு இல்லை.
பூ தலையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாரும் இப்படி தானே ஆசைப்படுவா. புடவை என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்படுவா. பாரிஜாத்தம்னா தலையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவா. அதுக்காகவே கடைக்கு போவா. ஆனால் அந்த புடவையை தான் கட்டிக்கணும், அதுக்குன்னு ஒரு கடை, அந்த கடைக்கு தான் போகணும், அந்த புடவையை தான் வாங்கணும் அப்படின்னு அவரை போட்டு ரொம்ப அரிப்பா. அந்த கடையை தான் நான் அதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அங்கேருந்து அந்த கடைக்கு போனாக்க அதுக்குள்ளே வேற யாரோ அதை வாங்கிட்டு போயிட்டா. இவை எதையோ ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தா, அதுக்குள்ளே அதை வேற யாரும் வாங்கிட்டு போயிட்டா. இனிமேல் அது வரத்துக்கு எப்போ வருமோ தெரியாதுங்கிற கதையாக இப்போ சத்யபாமா கதை ஆயிடுத்து. இந்த சத்யபாமா பாரிஜாத்தம்னு ஒரு பூ, அந்த பூ தேவலோகத்தில் தான் பூக்கும், மனித லோகத்தில் பூக்காது, சொர்க்கத்தில் தான் பூக்கும். அந்த பாரிஜாதத்தை தலையில் வச்சுக்கணும்னு ஆசை. கிருஷ்ணனை போட்டு ரொம்ப நச்சரிச்சா, பாரிஜாத்தம் வேணும், பாரிஜாத்தம் வேணும். உடனே கண்ணபிரான் சொர்க்கம் போயிருந்த போது அந்த பாரிஜாத்த செடியையே பிடுங்கி கொண்டு வந்து சத்யபாமா வீட்டு தோட்டத்தில் நெட்டான். கிருஷ்ணனுக்கும் விஷமத்தனம் ஜாஸ்தி. ருக்மிணி வீட்டுக்கு பக்கத்து வீடு சத்யபாமா வீடு, அதனால அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில ஒரே செவுரு. அந்த ருக்மிணி வீட்டுக்கு பக்கத்துல அந்த செவுரு இருக்கு, சத்யபாமா வீட்டு செவுரு. செவுரு ஓரமா அந்த பாரிஜாத்த செடியை நெட்டு விட்டான். நெட்டு விட்டா இந்த பாரிஜாத பூ ருக்மிணி வீட்டு தோட்டத்துல பூத்து குலுங்கிறது. ஏன்னா அந்த செவுத்துக்கிட்ட ஓரமா நெட்டிருக்கான் இல்லையா, அந்த பூ அந்த பக்கமா ருக்மிணி வீட்டு தோட்டத்துல வந்து பூத்து குலுங்கிறது. இந்த சத்யபாமா கார்த்தால 8 மணிக்கு தான் எழுந்துப்பா, ருக்மிணி 5 மணிக்கே எழுந்துப்பா. வெடிகார்த்தால 5 மணிக்கே எழுந்துப்பா. அவன் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டு பாரிஜாத்த பூவெல்லாம் பறித்து கிருஷ்ணன் காலில் போட்டு அர்ச்சனையெல்லாம் கிருஷ்ணாய நமஹ, கமலாநாதாய நமஹ, வாசுதேவாய நமஹ, சனாதனாய நமஹ அப்படின்னு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ண பூவை எடுத்து அவள் தலையில் சொருகி நுடுவா. 8 மணிக்கு எழுந்துக்கிற இந்த சத்யபாமா வந்து பார்த்தாக்க அந்த பூவே அதில் பூக்கலை. சத்யபாமா ரொம்ப ஏமாந்து போவா, டிசப்பாயிண்ட் ஆவா. சத்யபாமா சொல்லிகிட்டே இருப்பா, பாரிஜாத்தம் கொண்டு வந்து நெட்டோம் ஆனால் பூக்கவே இல்லை, நெட்டவும் பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறான். இது நாரதருக்கு கவலை, இப்படி சொல்கிறாளே இப்படி சொல்கிறாளேன்னு கவலை. நாரதர் எல்லா வீட்டுக்கும் போவார் இல்லையா, நேராக சத்யபாமா வீட்டுக்கு வந்தார். பாரிஜாதம் நெட்டோம் பூக்கலை அப்படின்னு ஆஸ் யூஷுவல் அழுதா. இல்லை இல்லை பூக்கிறது, எங்கே பூக்கிறது, ருக்மிணி தலையில் பூக்கிறது. நீ ருக்மிணி தலையை பார்த்தியோ, ருக்மிணி தலையில தான் அது பூத்துண்டு இருக்கு டெய்லி. அப்படியா, ருக்மிணி தலையிலையா பூக்கிறது? ஆமாம். இல்லையே எங்கள் வீட்டிலனா நெட்டிருக்கு, உங்கள் வீட்டில் நெட்டிருக்கு, ருக்மிணினா அதை தலையில் வச்சுட்டுருக்கா அப்படின்னது. அடுத்த நாள் பார்த்தாக்க ருக்மிணி தலையில் அழகாக பிச்சோடா போட்டு அதை வச்சுட்டுருக்கா, ஃபுல்லாக பாரிஜாத பூவை வச்சுட்டுருக்கா. அப்போ தான் சத்யபாமாவுக்கு தோணித்து, நம்ம ஏமாளி போல இருக்கு, வெறும் லொடலொட்டை. கடைசியில் ருக்மிணி பார்த்தியா மகா கெட்டிக்காரி, எல்லா பூவையும் அவள் தலையில் வச்சுன்னு போயிட்டா. கிருஷ்ணா அங்கேருந்து வந்தான் சத்யபாமா வீட்டுக்கு, ருக்மிணினா வச்சுட்டுருக்கா பாரிஜாத பூவை, ருக்மிணி தலையில தான் போகிறது டெய்லி, அவன்னா வச்சுருக்கா அப்படின்னு போய் கிருஷ்ணனை போய் கத்தினா. உடனே கிருஷ்ணன் சொன்னான், அதுக்கெல்லாம் கார்த்தால 5 மணிக்கே எழுந்துக்கணும், 8 மணிக்கு எழுந்துட்டா கிடைக்காது, நீ 8 மணிக்குன்னா எழுந்துக்கிற, ருக்மிணி 5 மணிக்கே எழுந்துக்கிறா, எழுந்துக்கிறதுனால அவளுக்கு பாரிஜாத பூ கிடைக்கிறது, நீ 4 மணிக்கே எழுந்துக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை எழுந்துட்டேயானா உனக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லீலை இருக்கு கிருஷ்ண லீலையில. பாரிஜாதாபஹரணம் அப்படின்னு அந்த லீலைக்கு பேரு. அது ஹரிவம்சம் அப்படிங்கிற புராணத்துல இருக்கு. பாரிஜாதாபஹரணம் அந்த லீலையை சொல்றதுக்காக நான் வரல, அந்த லீலை இன்னும் விஸ்தாரமா இருக்கு. பாரிஜாதாபஹரணம் நாடகமும் இருக்கு, வியாசர் சொன்ன லீலை. ஆனால் இந்த லீலையை நான் இப்போ சுருக்கமாக தான் சொன்னேன், இது ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ண வேண்டிய லீலை. ஆனால் இந்த லீலையை நான் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்க, ருக்மிணியினுடைய சாமர்த்தியம், சத்யபாமா ருக்மிணி 2 பேரையும் கம்பேர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக சொன்னேன். சத்யபாமாவை விட ருக்மிணிக்கு தான் சாமர்த்தியம் ஜாஸ்தி. இல்லாத போனால் இப்போ நான் இந்த ருக்மிணி கல்யாணம் தான் இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த ருக்மிணி தேவி
கண்ணபிரான சரணாகதி பண்ணி கண்ணனை அடைஞ்சா அப்படிங்கிறது தான் ருக்மிணி கல்யாணம் காட்டுறது. அது தத்துவார்த்தம். ஆனால் ருக்மிணியினிடத்துல உள்ள கிருஷ்ணனிடத்துல உள்ள ஒரு பிரேமை ருக்மிணி கல்யாணத்துல தெரியுது. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதியிருக்கா, ருக்மிணியினுடைய தகப்பனாருக்கும் தெரியாது, அண்ணாக்கு தெரியவே கூடாது, அவளுடைய அண்ணாக்கு தெரியவே கூடாது. எப்படியோ கண்ணனை வரவழைச்சு கண்ணனோட போயிட்டாளே. அதுதான் ருக்மிணியினுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது. அவ்வளவு சமர்த்தையா இருந்தா கிருஷ்ணனுக்கு ஏத்த தேவியா இருக்கு. ராமாவதாரத்துல ராமருக்கு ஏத்த சீதையா இருந்தா அப்படிங்கிறது அந்த காம்பீரியத்துக்கு தகும். கிருஷ்ணனுக்கு ஏத்த தேவியா இருக்கிறது ருக்மிணி தேவி அப்படிங்கிறது. ராமாவதாரத்துல சீதா தேவியா இருந்து சரணாகதி பண்ணுன்னு உபதேசம் பண்ணி பார்த்தாளாம். ராவணனுக்கு உபதேசம் பண்றச்ச சரணாகதி பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணா. உபதேசம் பண்ணியும் எடுபடலை. அப்போ தேவி மனசுக்குள்ள நினைச்சிருந்தாளா, நாமே சரணாகதி பண்ணி லோகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சுதான் அடுத்த அவதாரத்துல ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்ணி சரணாகதி பண்ணி லோகத்துக்கு காண்பிச்சா அப்படின்னு ருக்மிணி கல்யாணத்தை சுருக்கமா சொன்னார். 3 அத்தியாயம், அப்புறம் விஸ்தாரமா சொல்றார். முதல்ல 2 ஸ்லோகத்துல சுருக்கி சொல்லிவிட்டார் சுகாச்சாரியா. விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் 3 அத்தியாயம் சொல்றார். பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியாக மாத்வீஹி லோகமலாபஹ கோனு திருப்பீத ஸ்ருண்வானஹ ஸ்ருதஜ்ஞோ நித்யநூதனாஹ. கிருஷ்ணகதாக புண்ணியா, கிருஷ்ணலீலைகள் கேட்கறதே புண்ணியம், சொல்றதே புண்ணியம், கேட்டாலேயே எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது. புண்ணியாக மாத்வீஹி லோகமலாபஹ. மாத்வீஹி சொல்ல சொல்ல இனிமையா இருக்கு. 100 பேர் கேட்குறா அப்படின்னு சொன்னாக்க அவ மனசு கசக்காம பேசணும். 10 பேருக்கு பேசுறதே கஷ்டம், 100 பேருக்கு பேசுறது, 500 பேருக்கு பேசுறது அப்படிங்கும் பொழுது எத்தனை பேர் கேட்குறாளோ எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கணும் நம்ம பேசுறது. அத்தனை பேருக்கும் யாராவது ஒருத்தருக்கு கூட அவர் அப்படி பேசினாரே அந்த ஒரு பாயிண்ட் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணி போயிடும். அது மாதிரி தோணாம பேசணும், எல்லாருக்கும் சர்வசம்மதமா பேசணும், மதுரமா இருக்கணும். அது மாதிரி மதுரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமானை பத்தி பேசணும். எம்பெருமானை பத்தி பேசினோம்னு சொன்னா எல்லாருடைய மனசும் ஏற்கும் அப்படிங்கிறது தான் மாத்வீஹி லோகமலாபஹா. சித்தத்துல உள்ள கல்மஷத்தை நீக்கி விடுறது. மனசு எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு அவாவாளுக்கு தெரியும். அவாவாளுடைய மனசை கேட்டா தெரியும் எவ்வளவு அழுக்கா இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு காமக்ரோதாதிகள்லாம் மனசுல ஏறி இருக்கு. அப்படி இருக்கிற போது சித்தம் எவ்வளவு, அதனால சித்தம் எவ்வளவு கல்மஷமா இருக்கு. அந்த கல்மஷம் நீங்கணும் அப்படின்னு சொன்னாக்க பாகவதம் சொன்னா, பாகவதம் கேட்டாக்க கல்மஷம் நீங்கி போயிடுறது. லோகமலாபஹா கோனு திருப்பீத ஸ்ருண்வானஹா. கேட்க கேட்க திருப்தியே ஏற்படுறதில்லை, மேலும் மேலும் கேட்கணும் அப்படின்னு தோன்றது. அது பாகவதத்தினுடைய பெருமை. எவ்வளவு தடவை கேட்டாலும் திருப்பியும் திருப்பியும் கேட்கணும் அப்படின்னே தோன்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம், இது கேட்டால் திருப்தியா இருக்கு. நான் இன்னைக்கு கேட்கணும்னு கிருஷ்ணலீல கேட்கணும்னு போனேன், மனசு நிறைஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறது. கோனு திருப்பீத ஸ்ருண்வானஹா ஸ்ருதஜ்ஞோ நித்யநூதனாஹா. இவ்வளவு யாருக்கு அப்படின்னா ரசிகாளுக்கு, கதை கேட்கிற ரசிகாளுக்கு. கதை கேட்கிற ரசிகாலா இல்லைன்னு சொன்னா அதை பத்தி புரியவே புரியாது, தெரியவே தெரியாது. அப்படியும் இருக்கா லோகத்துல, ரொம்ப பேர் இருக்கா. இது மாதிரி ஒண்ணு உண்டு அப்படிங்கிறதே தெரியாம இருக்கா. கதை கேட்கறதுன்னு ஒண்ணு உண்டு அப்படிங்கிறதே தெரியாம எவ்வளவோ ஜனங்கள் இருக்கா.
அவ கதை கேட்குற, நம்ம நிறைய கதை கேட்டு பழக்கம் உடையவா, அதனால நமக்கு இதை பற்றி புரியுறது. ஆனால் இது மாதிரி பழக்கம் இல்லாதவா இருக்காளே, அவ என்ன கேட்குறா அப்படின்னா, எப்படி சார் 2 மணி நேரம் உட்காடுறேங்க, 2 மணி நேரமா உட்காருவீங்க, 7 to 9 எப்படி உட்கார முடிகிறது உங்களால் அப்படின்னு அவ கேட்குறா. அது ஏன் அப்படி கேட்குறா அப்படின்னா, பழக்கம் இல்லாதனால கேட்குறா. அது மாதிரி கேட்டு பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாதனால கேட்குறா. ஆனால் கேட்டு பழக்கம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க இதுவே அவளுக்கு அனுபவமாக போயிடும். கேட்கறதே ஒரு கர்மா போல இல்லாமல் இது ஒரு சாதனை, கடமையேன்னு கேட்கணும், கடமையேன்னு சொல்லணும் அப்படிங்கிறது போல இல்லாமல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, என்னால் கேட்காம இருக்க முடியாது, கேட்கறதே எனக்கு அனுபவம் அப்படின்னு ஆயிடும். அப்படிங்கிறது தான் நித்திய நூதனாக. நூதனன்னா புதுசு, புதுசாக கேட்குற மாதிரி கேட்பேன். கேட்ட கதையே தான் ராமாயணம் பாகவதம்லாம் தெரிஞ்ச கதை தானே. தெரிஞ்ச கதையாகவே இருந்தால் கூட நமக்கு திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டிலும் கிருஷ்ணலீலையில தான் வரும், ராமாயணத்தில் தான் வரும். உலக விஷயத்தில் வராது, வம்பு பேசினா வராது. ஆனால் ராமாயணம் கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு தடவை கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதுதான் ஸ்ருதஜ்ஞோ நித்திய நூதனாஹ ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகாச்சே வரானநாக ருக்மிக்ரஜோ ருக்மரதः ருக்மபாஹுரணந்தரः ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி. விதர்ப தேசம், தற்சமயம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறாளே, அதுதான் விதர்ப தேசம். அந்த காலத்தில் விதர்ப தேசம் அப்படின்னு பேர். அந்த விதர்ப தேசத்தை பீஷ்மக மகாராஜா அப்படிங்கிற மகாராஜா அரசாட்சி பண்ணிட்டு வரார். அவருக்கு 5 புள்ள, ருக்மி, ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மகேசி, ருக்மமாலி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான். மேட்சா பேர் வச்சிருக்கான். ருக்குமே ருக்குமே இப்பெல்லாம் ஃபேஷனாக பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? கோவிந்தா கோபாலான்னு பேர் வைக்க மாட்டேங்கிறா. ஏதாவது ஃபேஷனாக ஸ்டைலாக பேர் வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறா இல்லையா? அதே மாதிரி வச்சுருக்கான், ஸ்டைலாக பேர் வச்சுருக்கான். ருக்குமி, ருக்குமரதன், ருக்குமபாஹு, ருக்குமகேசி. ருக்குமம்னா கோல்டுன்னு அர்த்தம். ருக்குமங்கிற சொல்லுக்கு வடமொழி சொல்லு, அதுக்கு தமிழில் கோல்டுன்னு அர்த்தம். எல்லா பசங்களுக்குமே தங்கம் தங்கம்னே பேர் வச்சிருக்கான். பொண்ணு ராஜாவாக இருக்கிறதுனால சென்டிமெண்ட்டு. அது மாதிரி பேர் வச்சாக்க நிறையா பைசா கிடைக்கும் அப்படின்னு நினச்சானா என்னன்னு தெரியல. 6வதாக அவனுக்கு பெரிய பாக்கியம், மகாலட்சுமியே அவனுடைய பெண்ணாக அவதாரம் பண்ணுறா ருக்மிணி. ருக்மிணி தேவி, லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தாலேயே சர்வமங்களமும் ஏற்பட்டுடும். அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமியே அவனுடைய பெண்ணாக அவதாரம் பண்ணா அப்படின்னு சொன்னாக்க அவருடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது? எல்லா லக்ஷ்மி தானே. வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, எல்லா லக்ஷ்மி தானே. அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமியே பட்டு சொக்கா போட்டுண்டு, பட்டு பாவாடை கட்டிண்டு, வங்கி வச்சு பின்னிண்டு பீஷ்மக மகாராஜாவை அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொன்னாக்க இந்த பீஷ்மகர் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பார். அதனால இந்த பீஷ்மகரை விதர்பாதிபதிர் மகான், மகானு, மகான்னா ரொம்ப பெருமை உடையவர். இவ்வளவோ ஆழ்வார்கள்லாம் இருக்கா. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார். அத்தனை ஆழ்வார்ல ஒரு ஆழ்வாருக்கு தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அப்படின்னு சொன்னா பெருமை உடைய ஆழ்வார். விஷ்ணு சித்தர் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு பேர்.
விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொன்னா விஷ்ணுவை சித்தத்துல உடையவர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். விஷ்ணுவனுடைய சித்தத்துல இருக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கு விஷ்ணு சித்தருங்கிறதுக்கு. ஆனா அவருக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு கேட்டாக்க, சுசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து, பெரிய பெருமாளுக்கே மாமனார் அப்படிங்கிற ஸ்தானம் அந்த ஆழ்வாருக்கு கிடைச்சது. அப்படிங்கிறதுனால பெரியாழ்வார் அப்படின்னு கொண்டாடுறா இல்லையா? அது மாதிரி ஜனக மகாராஜா, அவர் ஒரு மாமனார். ஜனக மகாராஜாவுக்கும் பெருமை இருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, அவர் ஞானி. ராஜாவா இருந்தாலும் ஞானி. ஞானியா இருக்கிறதுனால சீதாதேவியினுடைய தகப்பனார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரீராபிமானம் இல்லாதவர், பிரம்மனிஷ்டர். அப்படி ஒரு ஞானியா இருக்காருங்கிறது ஒரு பக்கம். பயவு விதேக பிசேகி, விதேகன் அப்படிங்கிறது அவருடைய பெருமை அப்படிங்கிறது. ஆனா இந்த பீஷ்மக மகாராஜா இப்ப நான் சொல்றேனே, இவருக்கு அது மாதிரி ஞானின்னும் ஒரு பெருமை சொல்ல முடியாது. பெரியாழ்வார் மாதிரி ஒரு பாகவதர் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரியாழ்வார் ஆழ்வார் இல்லையா? ஆழ்வார் அப்படின்னு ஒரு பெருமை சொல்ல முடியாது. இவரிடத்துல எந்த பெருமையுமே சொல்ல முடியாது. ராஜா அப்படிங்கிற ஒண்ணுதான். ஆனா இவருக்கு ஒரு பெருமை சேர்க்கணுமானா ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, ருக்மிணி தேவியினுடைய தகப்பனார் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஆனா சுகாச்சாரியால் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அது போருமே. பெரியாழ்வார் மாதிரி இவர் பாசுரம் பாடணுங்கிறது இல்லை. ஜனக மகாராஜா மாதிரி ஞானியா இருக்கணுங்கிறது இல்லை. ருக்மிணியை பெத்தாரோ இல்லையோ? ஏன் அப்படின்னா, ருக்மிணி மகாலட்சுமி இல்லையா? லட்சுமி கட்டாட்சம் இருந்தாலேயே மங்களங்கள்லாம் ஏற்படுமே. அப்படி இருக்கும் பொழுது ருக்மிணியினுடைய தகப்பனார் அப்படிங்கிற ஒரு பெருமையே போருமே. அதனால விதர்பாதிபதிர் மகானே, அந்த பீஷ்மகரை மகான்னா ரொம்ப பெருமை உடையவர் அப்படின்னு சுகாச்சாரியால் கொண்டாடுறார். ருக்மிணி தேவியை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்லோகம். ருக்மிணி கல்யாணத்தை மட்டிலும் 4 அத்தியாயம் ஒரு காவியமா பண்ணார். ருக்மிணி பரிணயம் அப்படின்னு அந்த காவியத்துக்கு பேர். அந்த காவியத்திலே ருக்மிணி தேவியை பத்தி ஒரு ஸ்லோகம். வித்யாயாம் வினயே செய்வே கீர்த்தனே நர்த்தனே ததா சௌந்தர்யே சத்குணே செய்வே ருக்மிணி சமாகா. படிப்புலையோ வினயத்திலையோ கீர்த்தனத்திலையோ நர்த்தனத்திலையோ அழகுலையோ சத்குணத்திலையோ எல்லாவற்றிலையும் ருக்மிணிக்கு ஈடு ருக்மிணி தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவனுடைய ஸ்லோகம். ருக்மிணியை ரொம்ப பெருமையா சொல்றார். ருக்மிணி தேவி கண்ணனை ரொம்ப பெருமையா சொன்னார். கண்ணனுக்கு ஈடு கண்ணன் தான், தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படின்னு கண்ணனை ரொம்ப பெருமையா சொன்னா. அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காளே, கண்ணனை தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவா. ஒப்பிலியப்பன்னே ஒரு பெருமாள் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது தாயாரை தானே சொல்லணும், தாயாருடைய பெருமையை தானே சொல்லணும். அப்படிங்கிறதுனால ராதையை கொண்டாடுறவா நிறைய பேர் இருக்கா. ராதையை பத்தி நிறைய கீர்த்தனங்கள்லாம் இருக்கு. 24 அஷ்டபதின்னு பாடுறோமே, இல்லை ராதையை பத்தி தான். அஷ்டபதி பூரா ராதே 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 தான். அப்புறம் ராதா கல்யாணம் அப்படின்னு பண்றா, எல்லாம் ராதையை பத்தி தான். காவியங்கள்லாம் ராதையை பத்தி தான் நிறைய இருக்கு. காவியங்கள் பூரா ராதே கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணாந்தேன்னு அப்படியே தான் சொல்லுவா. எல்லாருமே அப்படியே தான் சொல்லுவா. ராதே 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 அப்படியே தான் சொல்லுவா. பாகவதாலும் ராதே ராதேம்பா. இன்னொன்று சொல்றேன் வேடிக்கை, சீதா கல்யாணம் பண்ணா கூட இப்போ 24 அஷ்டபதி பாடினாலே அதையே தான் பாடுவா. ராமாஷ்டபதினு ஒன்று இருக்கு, அதை பாடமாட்டா. ராமாஷ்டபதினு ஒரு 24 இருக்கு, அதை பாடலாம் இல்லையோ, ஆனால் அதை பாடமாட்டா. ஆனால் இந்த 24 அஷ்டபதி இருக்கே ராதா கிருஷ்ணான்னு, அதையே தான் பாடுவா.
பூரா 3 நாளைக்கு ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்னே பாடிட்டு அப்புறம் கடைசியில் சீதா கல்யாணம் பண்ணுற டயத்தில் சீதாராம் சீதாராம் சீதாராம்பா. அதுதான் சம்பிரதாயம்பா. கேட்டாக்க இப்படிதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிவிடுவா. நல்லா திருப்பி திருப்பி ராதே 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 ராதேம்பா. அப்படி இருக்கிற பொழுது ஒரே எங்கேயாவது ருக்மிணியை பற்றி, ராதா தான் ருக்மிணி, ருக்மிணி தான் ராதை. தேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாக்க, பிருந்தாவனத்தில் ராதையா இருந்தா, துவாரகையில் ருக்மிணியா இருந்தா. ஒரே தேவி தான் பிருந்தாவனத்தில் ராதையா இருந்தா. ஏன்னா கிருஷ்ணன் படுத்துகிற பாடுதான். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் ஒரு மாதிரி இருந்தான், துவாரகாவில் ஒரு மாதிரி இருந்தான். அந்த கிருஷ்ணனை சமாளிக்கிறதுக்கு தான் 16,108 தேவியா ஆனா மகாலட்சுமியே தான். அப்போ ருக்மிணி தேவியும் அவளே தானே, ராதையே தானே ருக்மிணி தேவி. இப்போ ருக்மிணியை பற்றி எங்கேயாவது யாராவது பாடியிருக்காளா அப்படின்னாக்க தேடி எடுக்கணும். நாராயண தீர்த்தர் பாடினார். நாராயண தீர்த்தர் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் அப்படின்னு பாடினார். ராதா கல்யாணத்தில் கூட அதை பாடுவா. ராதா கல்யாணம் பண்ணுவா. முதல்ல ராதா கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் திடீர்னு அங்கே போய் அக்ஷதையை முற்றுவா. ருக்மிணி கல்யாண கோபால்னா இருக்கான் பாரு, ஆலோகையே எல்லாரும் பாருங்கோ பாருங்கோ அப்படின்பா. இதனை இப்படி சொல்றீங்களேன்னா, ராதா தானே ருக்மிணி, ருக்மிணி தான் ராதை. ராதா பிருந்தாவனே வனே ருக்மிணி துவாரவத்யாம் து ராதா பிருந்தாவனே வனே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ருக்மிணி தான், ராதா தான் ருக்மிணியா இருக்கா, ருக்மிணி தான் ராதையா இருக்கா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அதனால அப்படி பாடுவா. ருக்மிணியை பற்றிய கீர்த்தனங்கள் ரொம்ப குறைச்சல் இல்லையா? அப்போ ருக்மிணியை பற்றி யார் பாடினா அப்படின்னா அண்ணா பாடினா. கோவிந்த சதகம்னு பேர் கிரந்தம். அந்த கிரந்தத்தில் ருக்மிணி தேவி தியாயாமி ருக்ம விபூஷணாகாம் தியாயாமி ருக்மிணி தேவி தியாயாமி அப்படின்னு ஒரு கீர்த்தனம். ருக்மிணி தேவியை தியானம் பண்றேன்னு ஒரு கீர்த்தனம். அதுதான் 98வது கீர்த்தனம். அப்புறம் கடைசியில பிரார்த்தனா கீர்த்தனம் தான் கோவிந்த சதகத்தில். ருக்மிணி தேவியை பத்தி ஒரு பாட்டு இருக்கட்டமே அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடினார். இந்த ருக்மிணி தேவியை பற்றிய ஸ்லோகம் அண்ணாவுடைய ஸ்லோகம். இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் ருக்மிணி ருக்மிணி சமா, ருக்மிணிக்கு ஈடு ருக்மிணி தான். எல்லாருக்கும் படிப்பு வந்துடும், வினயம் வந்துடும், கீர்த்தனம் வந்துடும், அழகு இருக்கும், குணம் வந்துடும், எல்லாம் வந்துடும். பக்தி வரணுமே. பக்தி மட்டிலும் கதை கேட்டாதான் வருமா? பக்தின்னா என்ன அப்படிங்கிறதே கதை கேட்டாதான் புரியுமா? அத ருக்மிணி தேவியே கதை கேட்டேன் அப்புறம்தான் எனக்கு பக்தி வந்ததுன்னு லெட்டர்ல எழுதுறா. உண்மையில அப்படிதானா அப்படின்னு சொல்ல முடியாது. ருக்மிணி தேவி மகாலட்சுமி இல்லையா? சுபாவமாவே பக்தி இருக்கு அவளுக்கு. இருந்தாலும் கூட அப்படி எழுதினாதான் கிருஷ்ணன் படிப்பாங்கிறதுக்காக கிருஷ்ணனுக்கு கதை கேட்கிறவாளை கண்டாதான் ரொம்ப பிடிக்கும். அதனால யோகிகளா இருந்தாலும், தபஸ்விகளா இருந்தாலும், கர்மட்டாளா இருந்தாலும், வேதாந்திகளா இருந்தாலும், 1000 செட்டு இருந்தாலும், நம்ம செட்டு கதை கேட்கிற செட்டு, நம்ம கதை கேட்கிற செட்டு அங்கேருந்து கிருஷ்ணங்கிட்ட போய் நின்னாக்க, ஓஹோ கதை கேட்டையா நீ அப்படின்னு நம்மளை மட்டும் ஸ்பெஷலா பார்ப்பான். அப்படிங்கிறதுனால ருக்மிணி தேவி சுத்வா குணான் புவன சுந்தரா அப்படின்னு அதை பிரதானமா எழுதுறா. நான் கதை கேட்டேன் அப்படின்னு. நிறைய பாகவதாள்லாம் வரா, கதை சொல்றா. அப்படி கதை சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்ரத்தையா உக்காந்துட்டு கேட்பாளா. நரசிம்மாவதாரங்கள்லாம் சொன்னாக்க பக்தவத்சலன் அப்படின்னு பகவானுடைய குணம் தெரியறது. ராமாவதாரங்கள்லாம் சொன்னாக்க ராமர் கருணாமூர்த்தி, ராமருடைய உருக்கமா இருக்கு. கிருஷ்ணாவதாரங்கள்லாம் சொல்றா பிரேம, கண்ணனுடைய பிரேம தெரியறது. கிருஷ்ணாவதாரம், பாலலீலை, பிரம்மமோகனம், ராசக்கிரீடை எல்லாம் சொல்லி நம்ம கண்ணனுக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்க்கதான் பொண்ணு உட்காண்டிருக்கு. இந்த பாகவதால் இந்த கதையை முடிக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் வேணுமே, ஏதாவது கல்யாணமா சொல்லித்தானே கதையை முடிக்க முடியும்.
ஆகையினாலே ருக்மிணியை ஒரு கட்டாட்சம் பண்ணிவிட்டு இந்த பாகவதாள்லாம் போயிடுவா. ருக்மிணி தேவி கதை கேட்க கேட்க கல்யாணம்னு பண்ணிண்டா கிருஷ்ணனைத்தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம் பண்றது. கிருஷ்ணாவதாரம் ஆகி 5000 வருஷம் ஆறுது. 5000 வருஷ காலம் கழிச்சு இன்னைக்கு உட்காந்துட்டு கிருஷ்ணலீல கேட்டாலேயே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை நமக்கே வந்துடுறது. பெரியாழ்வார் அடித்த கூத்து தான் ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்ததே இந்த பெரியாழ்வாரால தான். இந்த பெரியாழ்வார் குழந்த ஆண்டாளை உட்காத்தி வச்சுட்டு கிருஷ்ணலீல சொல்கிறேன், என்னத்து கிருஷ்ணலீல சொல்கிறது, நான் கிருஷ்ணலீல சொல்கிறேன் கிருஷ்ணலீல சொல்கிறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி கிருஷ்ணலீலையை சொல்லி 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 அப்போ ஆண்டாள் மனசில் தோணி போயிடுத்து கல்யாணம்னு பண்ணிண்டாக்க கிருஷ்ணனைத்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு மனசில் ரொம்ப தீர்மானமாக தோணி போயிடுது. உடனே பெரியாழ்வாரையே போய் கேட்டா கிருஷ்ணன் வருவானோ, கிருஷ்ணன் எங்கே இருக்கான் அப்படின்லாம் கேட்டா கிருஷ்ணன் தானே, இந்த வடபத்திர சாயி தான் கிருஷ்ணன். வடபத்திர சாயி எங்கே இருக்கார் அப்படின்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவிலுக்குள்ள வடபத்திர சாயின்னு ஒரு பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அந்த பெருமாள் தான் கிருஷ்ணன் அப்படின்னு பெரியாழ்வார் கிளப்பி விட்டுட்டார். அந்த பெருமாளுக்கு தான் பெரியாழ்வார் போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார், மாலை சாத்துவார், மாலை கட்டி சாத்துவார். அந்த பெருமாள் தான் கிருஷ்ணன் அப்படின்னு பெரியாழ்வார் கிளப்பி விட்டுட்டார். அதுலேருந்து ஆண்டாள் மனசில் என்ன தோணி போயிடுத்து அப்படின்னு கேட்டாக்க கல்யாணம்னு பண்ணிண்டாக்க இந்த பெருமாளை தான் பண்ணிக்கணும். எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் அல்ல, க்ஷீராப்தியில் இருக்கிற பெருமாள் அல்ல, கோவிலில் இருக்கிற பெருமாளை. கோவிலில் இருக்கிற பெருமாளை பார்த்தாக்க தேங்காய் உடைப்பா, தீபாராதனை பண்ணிப்பா, அப்புறம் பெருமாள்கிட்ட ஏதாவது வேண்டிப்பா, எனக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிப்பா. கோவில் போகிறவாள்லாம் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேண்டிப்பாளான்னு யாராவது கோவிலில் போய் பெருமாளை பார்த்து உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு வேண்டிப்பாளான்னு. அப்படி வேண்டின்டாக்க இருக்கிறவாள்லாம் பைத்தியம் தானே சொல்லுவா. பெருமாளை பார்த்து நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னா இவோ ஆண்டாள். உடனே பெருமாள் தேமேன் இருக்கார், அர்ச்சாவதாரமாக இருக்கிறதுனால தேமேன் இருக்கார். தேமேன் இருக்கிறத பார்த்த உடனே ஆண்டாளுக்கு தோணித்து, ஏன் நம்மளே வலுக்கட்டாயமாக பண்ணிண்டா என்ன, அவர் நம்மளை பண்ணிக்காத போனா என்ன, நம்மளே அவரை பண்ணிவிட்டா என்ன, அப்படி கூட உண்டான்னு இப்போ இந்த கதையில் இருக்கு பாருங்களேன். கல்யாணம்னா என்ன, மாலை மாற்றிக்கிறது தானே, மாலை மாற்றினுட்டா கல்யாணம். அது யார் சித்தாந்தம்னா ஆண்டாள் சித்தாந்தம். அதனால அவளே ஒரு மாலையை போட்டுண்டா, கண்ணாடியில் போய் பார்த்தா இல்லை ஏதோ ஒரு கணத்தில் பார்த்தா அப்படி சொல்லி பாவா, அந்த பார்த்தது நன்னா இருக்கு அப்படின்னு நினச்சிண்டா அந்த மாலையை பெரியாழ்வார்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டா. இதை கொடுங்கோ பெருமாளுக்கு சாத்துங்கோ அப்படின்னு கொடுத்து அமிச்சுட்டா. கோவிலில் கொடுத்தா உடனே அந்த மாலையை சாத்துறதுக்கு முன்னாடி அர்ச்சகர் பார்ப்பார், மாலை நன்னா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார். பார்த்தாக்க அதில் கூந்தல் இருக்கு, கேசம் இருக்கு. இந்த கேசத்தை பார்த்த உடனே அர்ச்சகர் சொன்னார், என்ன அபச்சாரம், இதில் கேசம்னா இருக்கு, எடுத்துன்னு போய்யா சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே பெரியாழ்வார் அங்கேருந்து ஓடி வந்தார். ஆண்டாள்கிட்ட வந்து இந்த மாலையை தூக்கி எறிஞ்சார், வேற மாலையை எடுத்துன்னு அவர் போயிட்டார். உடனே பெருமாள் ஏத்துக்கல பத்தையான்னு கண்ணீர் விட்டுண்டு உட்காந்துன்னு இருக்கிறார். வேற மாலை எடுத்துட்டு போய் பெரியாழ்வார் கொடுத்தார் பெருமாள் சந்நிதியில். அங்க அர்ச்சகர் அந்த மாலையை சாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாத்த போறார். அர்ச்சக முகேன பெருமாள் சொன்னார், கோதா குந்தல சௌகன்கே சம்யுக்தம் மால்யமாஹரே. வைஷ்ணவ சம்ஹிதையில் இருக்கு இந்த ஸ்லோகம். ஆண்டாள் போட்டுண்டாலே அந்த மாலையை கொண்டு வா. அர்ச்சக முகேன பெருமாள் சொன்னார். ஆண்டாள் போட்டுண்டான்னு அர்ச்சகருக்கு எப்படி தெரியும்? அர்ச்சகருக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஆண்டாள் போட்டுண்டார்னு ஆழ்வார்க்கு எப்படி தெரியும்? ஆழ்வார்க்கும் தெரியாது இல்லையா? ஆண்டாள் போட்டுண்ட மாலையை கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே இங்கேருந்து ஓடி வந்தார். ஏமா மாலையை போட்டு என்ன நீயா போட்டுட்ட? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பெருமாள் அதை கொண்டு வான்னு சொல்றாமா. அப்பதான் ஆண்டாள்னு கூப்பிட்டாரா. அது பரியந்தம் கோதை கோதைன்னு கூப்பிடுவார். ஆண்டாள்னு கூப்பிட்டாரா. என்னம்மா ஆண்டாள்னு, என்னப்பா ஆண்டாள்னு கூப்பிடுற? அவர் ஆண்டவன், நீ ஆண்டாள் அப்படின்னு சொன்னாரா.
அந்த மாலையை கொண்டு கொடுத்ததும் அந்த மாலையை பெருமாள் சாத்தின்றார் அப்படின்னு இருக்கு ஆண்டாளுடைய சரித்திரத்துல. எதுக்கு இப்ப ஆண்டாள் சரித்திரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்க, பெருமாள் அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க கிடைப்பார். 5000 வருஷ காலம் கழிச்சு கோவில்ல இருக்கிற பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பக்தியினால கல்யாணமும் பண்ணிவிட்டாள். கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா பண்ணிக்கவும் முடியும்னு காண்பிச்சவோ ஆண்டாள். ருக்மிணியை விட ஆண்டாளுடைய பக்தி தான் திருடமானது. கிருஷ்ணாவதார காலத்துல சமகாலம்தானே ருக்மிணி. சமகாலத்துல இருக்கிற ருக்மிணி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கிறதுல ஆச்சரியத்துக்கு என்ன இருக்கு? அவ பீஷ்மக மகாராஜாவை பார்க்கறா. வாழ்க்கையில் அடையணமான கண்ணனைத்தான் அடையணும் அப்படின்னு பார்க்கறா. பீஷ்மக மகாராஜா ரொம்ப அனுகூலம். சபையை கூட்டினார். சபையில விஷயத்தை சொன்னார். நம்ம ருக்மிணியை துவாரகாதீசன் கண்ணபிரான் கண்ணனுக்கு தான் கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு விஷயத்தை சொன்னார். அப்படி சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம். பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினீம் நிருபாம் ததோ நிவார்ய கிருஷ்ணத்விட் ருக்மிணீ சைத்யமமன்யதே. அவரும் ராஜகுமாரன், இவளும் ராஜகுமாரி, அப்படியே பண்ணிவிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது ஜேஷ்டபுத்திரன் ருக்மி அப்படின்னு ஒத்தன். அவனுக்கு மட்டிலும் சங்கம் வேற. துஷ்ட சங்கத்தில் அவன் மாட்டினுட்டான். கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப கோபம் வந்துடுத்து. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கித்து கண் செவந்துடுத்து. கிருஷ்ணனுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றையே. அவனுக்கு அழகு உண்டா, பலம் உண்டா, பராக்கிரமம் உண்டா, சாஸ்திரஜானம் உண்டா, படிப்பு உண்டா? 4 நாட்கள்ல 4 வேதம் படிச்சுட்டேன்னு பேர் பண்ணிவிட்டான். 64 நாட்கள்ல 64 கலைகள் படிச்சுட்டேன் அப்படிங்கிறான். எப்படி படிக்க முடியும்? சும்மா புருடா விடுறான். 4 நாட்கள்ல எப்படி 4 வேதம் படிக்க முடியும்? ஒரு வேதம் படிக்கணுமானா 7 வருஷம் 8 வருஷம் ஆறுது. சங்கீதம்னு ஒரு கலை. வாழ்க்கை பூரா சங்கீதத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு. நாட்டியம்னு ஒரு கலை, ஓவியம்னு ஒரு கலை, சிற்பம்னு ஒரு கலை. வாழ்க்கை பூரா அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு. ஒரே நாள்ல ஒரு கலையை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கும் வாத்தியாருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார். பார்க்கறதுக்கு தான் அழகா இருப்பானா அப்படின்னா காக்க கிருஷ்ணன். கோண பார்வை, ஏதோ கால் சரியா இல்லை, மாத்தி மாத்தி காலை வச்சுக்கிறான். நம்மளாம் கருணா கடாட்சம் அப்படின்லாம் சொல்கிறோம் மொழியோ. அவன் பார்வை சரியில்லை, இப்படி இப்படி பார்க்குறான் அப்படிங்கிறான். கிருஷ்ணன் நிந்தா பண்ண ஆரம்பிச்சு விட்டான். எல்லாம் மனோதர்மம் தானே. ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோ நிந்த பண்ணுறது அப்படிங்கிறதோ எல்லாம் மனசு தான். அப்படி கிருஷ்ணன் நிந்த பண்ண ஆரம்பிச்சதும் உடனே அவர் சொன்னார், இங்கே பாருப்பா, அனாவசியமாக நிந்த பண்ணாது. உனக்கு யாருக்கு கொடுக்கணும்? சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் கம்பீர பிரகிருதி, அவருக்கு தான் கொடுக்கணும். அப்படியா? அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அரியர்ஸ் எல்லாம் இருக்கு, கிளியர் ஆகலை, கிளியர் ஆயிடும். அப்படியா? அப்ப எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா யுத்தத்துல? க்ஷத்ரியாள்னா யுத்தத்துல நிறைய ஜெயிச்சிருக்கணும்னு அது ஒரு குவாலிஃபிகேஷனா நினைப்பான். எந்த யுத்தத்திலேயாவது ஜெயிச்சிருக்காரா? வரைக்கும் ஜெயிச்சது இல்லை, தோத்துதான் போயிருக்கார். 2-3 யுத்தத்துல தோத்துதான் போயிருக்கார். ஜெயிப்பார், இனிமேதான் ஜெயிப்பார். அப்படியா? பார்க்கறதுக்கு நன்னா இருப்பாரா? ஏதோ இருப்பார், சுமாராக தான் இருப்பார். ஒரு ஃபோட்டோ இருக்கா? அதான் சொல்லிட்டேனே, காட்டுற மாதிரி இருக்காது. ஒரு ஃபோட்டோலாம் காட்டுற மாதிரி இருக்காது. அப்படியா? என்னப்பா அது? ஏதோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாக்க ஒன்றுமே ஒரு படிப்பும் சரியா இல்லை. அவனுக்கு யுத்தம் அப்படின்னு சொன்னாலும் வீரியமும் இல்லை. பார்க்கறதுக்காவது அழகு அப்படின்னு சொன்னாலும் ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுன்னு இருக்க, எடுக்க மாட்டேங்கிற. எதுவுமே சரியா இல்லை. பின்ன எதுக்காக கொடுக்கறது? அவனுக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு தான் கொடுக்கணும், பிடிவாதம் பண்ணுறீங்க. அதுவா? அவர் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குழியில் தள்ளணுமா என் பொண்ணை? குழியில் தள்ளணுமா? அப்படி இல்லை, என் ஃப்ரெண்டு, அவனுக்கு எல்லாம் வந்துடும். போக போக கல்யாணம் ஆயிடுத்துன்னா சில பேருக்கு எல்லாம் வந்துடும்.
அது மாதிரி எல்லாம் வந்துடும், அவனை எல்லாம் சம்பாதிச்சு நடுவான். அப்படின்லாம் மேலே மேலே இவன் பேசினதும் இவன் தகப்பனார மிஞ்சின புள்ள ஆகையினால உன் இஷ்டப்படியே நடத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். யாரோ போய் ருக்மிணி தேவி இடத்துல சொல்லிவிட்டார், இது மாதிரி ஏற்பாடெல்லாம் ஆறது அப்படின்னு சொன்னதும், மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ இல்லேன் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரம். என் மனசுல ரங்கநாதன்னு நான் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, அழகிய மணவாளன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் பேரை சொல்லாதே அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா? அது மாதிரி என் மனசுல துவாரகாதீசன் கண்ணபிரான் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, யாரோ சிசுபாலன் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு நினைச்சு தேவி மூர்ச்சையாகி விழுந்தா. தேவி கதர்றா, சாட்சான் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டி வீட்சேகம் கதா கோபாலமூர்த்தி வீட்சேகம் கதா. கோபாலமூர்த்தி உன்னை அடைய மாட்டேனா, பிருந்தாவன விஹாரி உன்னை அடைய மாட்டேனா அப்படின்னா தேவி கதர்றா. அப்பொழுது ஒரு உஞ்சவர்த்தி பாகவதர் வரார். அந்த பாகவதரை அழைச்சி பாத பூஜை எல்லாம் பண்ணி தேவி நிற்கிறா, முகம் வாட்டமா இருக்கு. உடனே அந்த பாகவதர் கேட்கிறார், ஏம்மா என்ன கவலை அப்படின்னு கேட்டதும் பக்கத்துல உள்ள தோழியே கடைக்கண்ணால பார்க்கிறார். உடனே அந்த தோழி சொல்றா, துவாரகாதீசன் கண்ணபிரான்னு இவ மனசுல நினைச்சுட்டு இருக்கிறா, ஆனா சிசுபாலன் அப்படின்னு ஏற்பாடு ஆயிருக்கு. இங்க பாருமா, கவலையே படாத, எப்பவுமே மனுஷ சங்கல்பம் நடக்காது, தெய்வ சங்கல்பம் தான் நடக்கும். நான் இப்ப துவாரகைக்கு தான் போறேன், பகவானிடத்துல சொல்றேன், பகவான் அச்சுதன் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னதும் ஓடி போய் ஒரு கடிதத்துல 7 ஸ்லோகங்களை எழுதி பகவானை சரணாகதி பண்ணி அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டார். அவர் ஒரு சித்தர், விதர்ப தேசத்துல மறைஞ்சார், துவாரகாவில் தோன்றினார். துவாரகாதீசன் கண்ணபிரான் சந்தோஷமா வரவேற்றார். அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணார். விப்ரான் சொலாப சந்துஷ்டானே சாதூன் பூத சுஹൃத்தமானே நிரகங்காரின சாந்தானே நமஸ்யே சிரசா சக்ருதே. நான் உங்களுக்கு விதேயன், எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ அவர் சொன்னார், விதர்ப தேசத்திலேருந்து வரை விதர்பராஜ குமாரி ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சா, நீங்களே படியுங்கோளே. பகவானுக்கோ பாகவதாளுக்கோ ஒளிவு மறைவு கிடையாது. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் துவகம்னு இருக்கிறதுனால, பகவானுக்கும் பாகவதாளுக்கும் ஏக ஹிருதயம் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்களே படியுங்கோளே அப்படின்னு சொல்றார். உடனே ருக்மிணியை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால, ருக்மிணி தேவியே படிச்சா எப்படி படிப்பாளோ அந்த பாவத்தோட படிக்கிறார். சுத்வா குணான் புவன சுந்தரா சுன்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹ ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் त्वय्यच्युता विशति चित्तम् अपत्रपं मे श्रुत्वा गुणान् भुवनसुन्दरा. புவனசுந்தரா அப்படின்னு பகவான் அட்ரஸ் பண்ணியிருக்கு. எவ்வளவோ நாமங்கள் இருக்கு பகவானுக்கு. சஹஸ்ர நாமம் சொல்றோம், 1000 நாமம் இருக்கு, லட்சம் நாமம் இருக்கு. எவ்வளவு நாமங்கள் இருந்தாலும் இந்த நாமத்துக்கு ஈடு கிடையாது. ஏன் அப்படின்னா, தாயாரே சொன்ன நாமம் இல்லையா? தாயார் பகவானை கூப்பிட்ட நாமம் சியாமசுந்தரா, புவனசுந்தரா, சுகுமார சுந்தரா. இந்த நாமங்கள்லாம் கொஞ்சி கொஞ்சி கூப்பிட்ட நாம். புவனத்திலேயே சுந்தரன் புவன சுந்தரன். இவரை விட இவர் அழகு, இவரை விட இவர் அழகு அப்படின்னு சொல்லிண்டே போனாக்க அந்த அழகனுடைய எல்லை நிலம் கிருஷ்ணன் தானா. கிருஷ்ணனை பார்க்காத வரைக்கும் அது அழகோ இது அழகோ
அப்படின்லாம் தோடும். கிருஷ்ணனை பார்த்த பிறகு வேற எதுலேயுமே மனசு லயிக்காது. அதுதான் புவன சுந்தரா. இல்லை, புவனத்தை பார்த்தா அழகா இருக்கு. பிரபஞ்சத்தில் எதை பார்த்தாலும் பிரகிருதி அழகா இருக்கு, இயற்கை அழகா இருக்கு, சூரியோதயமான அழகா இருக்கு. சமுத்திரத்தை பார்த்தா அழகா இருக்கு, சந்திரன் அஸ்தமனமான அழகா இருக்கு, மேகங்கள்லாம் மழை கொட்ட போகிறது, அதை பார்த்தா அழகா இருக்கு, பர்வதங்கள்லாம் இருக்கு, வர வழியில் பார்த்தா பர்வதங்கள்லாம் இருக்கு, செஞ்சி ஆரணி இந்த ரோடில் வர வழியெல்லாம் பிரகிருதி செழிப்பாக இருக்கு, பார்க்கறதுக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிரகிருதியே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கு இல்லையா? இந்த பிரகிருதியை பார்த்து பார்த்து ரசிக்கலாம். எப்பவுமே மனுஷரால்கிட்ட பழகிறது தான் கஷ்டம். பிரகிருத்தியின் இடத்துல மனசை விட்டோமானா மனது நிம்மதியா இருக்கு. மனுஷியால்கிட்ட பழகிறத விட பிரகிருத்தியை ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க மனசு ஈடுபடுறது, பிரகிருத்தியில மனசு ஈடுபடுறது, பிரகிருத்தியில மட்டிலும் மனசை ஈடுபடுத்துறதுங்கிறது ஒண்ணு. இயற்கையை பார்த்து இயற்கையை மட்டும் ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும், அதுக்கு மேல ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த இயற்கையை இவ்வளவு அழகாக வெச்சவன் யார்? இயற்கைதான். எப்பவுமே கிரியேட்டர் கிரியேஷன்ல தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றான். அது எந்த கிரியேஷனா இருந்தாலும் சரி. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு படம் இருக்கு, ஒரு தஞ்சாவூர் படம் இருக்கு. இந்த தஞ்சாவூர் படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. முதல்ல பார்த்து ரசிக்கிறோம். அடுத்தது என்ன கேட்கிறோம்னா, வரைஞ்சது யாரு, வரைஞ்சது யாருன்னு கேட்கறான் இல்லையா? அது என்னன்னா, வரைஞ்சவன்கிறவன் அந்த வரைஞ்ச அந்த படத்துல கிரியேஷன்ல தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். அதனால பார்த்ததுமே என்ன தோன்றதுன்னா, அருமையா வரைஞ்சிருக்கான், இந்த படத்தை அருமையா வரைஞ்சிருக்கான் அப்படின்னு தோன்றது. அது எந்த கிரியேஷனா இருந்தாலும் சரி. சில்பத்தை பார்க்கிறோம், அருமையா இருக்கு, எவ்வளவு அருமையான சிருஷ்டி எல்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு மண்டபம் இருக்கு திருவனந்தபுரத்துல, பத்மநாப சுவாமி கோவில்ல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல சரி கம சப்தஸ்வரமும் இப்படி தட்டி பார்த்தா கேட்கும். அந்த தூண்ல சப்தஸ்வரம் இப்படி தட்டினா கேட்கும் சவுண்டு. அது மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு. இப்ப இருக்கிறவெல்லாம் அதுக்கு டிக்கெட் வச்சுட்டான். அதுல போய் தட்டி கேட்கறதுக்கு டிக்கெட் வச்சுட்டான். டிக்கெட் வைக்கிறதுக்கு தான் இவாளுக்கு தெரியும். செதுக்கினவன் எந்த கல்லை போய் அப்படி செதுக்கினா ச கேட்கும், எந்த கல்லை செதுக்கினா ரீ கேட்கும், எந்த கல்லை செதுக்கினா க கேட்கும். சங்கீதமும் தெரியணும், சில்பமும் தெரியணும். சில்பத்துல எந்த கல்லு எந்த நாதம் பேசும்னு தெரிஞ்சிருக்காம. இன்னும் ஆச்சரியமா இருந்திருக்கு சில்பக்கலை ஒரு காலத்துல பாரத தேசத்துல. இப்ப இல்லையே தவிர ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கணும் சில்பக்கலை, இன்ஜினியரிங் என்ன ஆச்சரியமா இருந்திருக்கு. இன்னைக்கு அதை பேணி காக்கணும், வருங்காலத்திலையும் பேணி காக்கணும். அதை போய் தட்டினாக்க சப்தஸ்வரமும் கேட்கறதுனாக்க எவ்வளவு ஆச்சரியமான சிருஷ்டி. ஈஸியா ஒரு ஆயிரங்கால் மண்டபத்தை உடைச்சு விட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல. ஆனா எவ்வளவு அழிக்கிறது ஈஸி எப்பவுமே, ஆனா பேணி காக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். அதை எவ்வளவு அழகா சிருஷ்டிச்சிருக்கான். அவ்வளவு அழகா சிருஷ்டிச்சிருக்கும் பொழுது அதுல அந்த கிரியேட்டர் தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான், தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். அது மாதிரி இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்க, வையம் முழுவதும் எடுத்துக்கோங்க. இந்த வையம் முழுவதும் எடுத்துட்டோமானா அந்த வையத்துல ஈஸ்வரன் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். அத கீதை சொல்றது, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஸ்யாமி சச்சமே ந பிரணஸ்யதி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றோம். சர்வத்திர என்ன பாரு அப்படிங்கிறான். ஞானி விஷயமா தான் சொல்றான். இருந்தாலும் கூட இதை இப்படி நினைச்சு பார்ப்போம். இதை யோமாம் பஷ்யதி சர்வத்திர அப்படிங்கிறது எங்க இயற்கை எழில பார்த்தாலும் அதுல பரமாத்மாவை பார்க்கறது.
பரமாத்மா எப்படி படைச்சிருக்கான், எப்படி படைச்சிருக்கான், எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு பரமாத்மாவையே பார்க்கறது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் ஆனாக்க பகவான் பேசுவான். பகவான் நம்மளோட பேசுவான், பேசுறது தெரியும். அதுதான் புவனம் சுந்தரம் ஏனே, அழகான புவனத்தை படைச்ச சுந்தரன்கிறார் ருக்மிணி. புவன சுந்தராங்கிறதுக்கு அழகா இருக்கு புவனம். புவனம்னா உலகம். அழகான உலகத்தை படைச்ச அழகன் அப்படிங்கிற புவன சுந்தரா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தேயே நிர்விஷ்ய கர்ணவிவரை. எனக்கு கொஞ்சம் கதை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட். எங்க கதைன்னாலும் உடனே ஓடி ஓடி போவேன். நான் கதை கேட்பேன். கதை கேட்கும் பொழுது 2 காது போராதுன்னு நினச்சிப்பேன். 2 காதால தானே கேட்க முடியும். அதனால 2 காது போராது. ஒரு 30-40 காது இருந்தா கேட்டுடுவியா, கேட்டுட முடியுமான்னு. அப்ப 30-40 காது இருந்து 30-40 பேர் கதை சொல்லி 30-40 காதுக்கும் தனித்தனியா கேட்கிற சக்தி இருந்து அப்பதானே கேட்க முடியும், அவ்வளவையும் கிரகிக்க முடியும். இப்ப 2 காது இருந்தாலும் ஒரு கதை தானே கேட்க முடியும். கர்ண விவரைஹி, கர்ண விவரைஹின்னு நிறைய பேர் கதை சொல்லி நிறைய எனக்கு கனவு தீர கதை கேட்கணும் போல ஆசையா இருக்கு. சொல்றது யாருன்னா சாட்சாத் ருக்மிணி தேவியே சொல்ற. கர்ண விவரைஹி. அப்படி கதை கேட்டா என்ன கிடைக்கும்னு, ஆயுசு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்ப சௌஜன்யம் கிடைக்கும், புத்திரபாகியம் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும். கேட்டதுமே உடனே கிடைக்கிற ஒண்ணு அது என்ன அப்படின்னா உலகத்தை மறக்கலாம். உலகத்தை எனக்கு மறக்கணும், குடும்பத்தை மறக்கணும், உலகத்தை மறக்கணும். அது என்னத்துக்கு? இதை நினைக்க நினைக்க நிம்மதி கெட்டு போறது. உலகத்தை நினைக்க நினைக்க நிம்மதி கெட்டு போறது. ஆகையினால நான் போய் ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டேன்னா நிம்மதியா இருக்கு. சாந்தி தானே முக்கியம். எந்த மந்திரத்தை சொன்னாலும் வேதத்துல கடைசியில இந்த மந்திரம் முடியும் பொழுது ஓம் சாந்தி 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 சொல்றா இல்லையா? இந்த சாந்தின்னா சாந்தி இருக்கோ இல்லையோ, பாராயணம் பண்றச்சிய சண்டை போட்டுட்டே பாராயணம் பண்ணிட்டு பாராயணம் பண்றச்சிய அவள் பாலிடிக்ஸ். இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. இருந்தாலும் கூட ஆனா அதை சொல்லிவிடுறா. ஓம் சாந்தி 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 அப்படி சொல்லிவிடுறா. சொல்லவாவது சொல்லட்டமே, நிம்மதி இருக்கோ இல்லையோ, சாந்தி இருக்கோ இல்லையோ, ஆனா சாந்தின்னாவது சொல்லட்டமே. சில பேர் சாந்தின்னு பேர் வச்சுக்கிறா. புத்தல சாந்தினாவது பேரையாவது வச்சுக்கிட்டமே. மனசுக்கு சாந்தி நிறைஞ்சு இருக்கணும். எப்பவுமே கஷ்ட நஷ்டம் வந்தா கூட, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும், கௌரவிச்சாலும் அவமதிச்சாலும் என் மனதில் இருக்கக்கூடிய சாந்தி கெடாது அப்படின்னு இருக்கிறவன் தான் ஞானின்னு கீதையில சொல்றான் பகவான். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜெயாஜயோ அப்படின்னு பகவான் சொல்றான். அப்படி ஒரு சாந்தி எனக்கு தேவை. எப்பவும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க உட்காந்துட்டு பாகவதம் கேட்கணும். அப்படி பாகவதம் கேட்டா ஹர தோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். கதை கேட்டாச்சு. கதை கேட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவில்ல போய் கிருஷ்ணனை பார்க்க. கோயிலுக்குள்ள ராதாகிருஷ்ணால் இருக்கா, இல்லை ராதாகிருஷ்ணாவை பார்த்துட்டு வந்து கதை கேட்கணும். தரிசனம். வைகுண்டம் போக முடியாது, க்ஷீராப்திக்கு போக முடியாது, ஸ்வேததீபம் போக முடியாது, தியானம் பண்ணி பார்க்க முடியாது. யோகிகளா இருந்தா தியானம் பண்ணி பார்ப்பா. நமக்கு அது மாதிரி தியானம் பண்ணி பார்க்க முடியாது. கோயிலில் போனா பார்க்கலாமே, கோயிலுக்குள்ள தானே இருக்கான் கிருஷ்ணன் உட்காண்டிருக்கான். அதனால நமக்கு 2 தான் ரொம்ப சுலபம். கதை கேட்கறது, நாம சங்கீர்த்தனம், தரிசனம். இதுதான் நமக்கு ரொம்ப சுலபமான மார்க்கம். ஆலய வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம். நாம சங்கீர்த்தனம் தான் பஜனை, ராதா கல்யாணம். கதை கேட்கறது, ஆலய வழிபாடு, கோவில்ல போய் ராதாகிருஷ்ணாவை பார்க்கறது ரொம்ப ஈஸி. அதுலயும் கோவில்ல ராதாகிருஷ்ணாவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஏன்னா கதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக யார் கேட்கறது? 2 மணி நேரம் உட்காந்து கேட்கணும். கதை கேட்கணும்னு சொன்னாக்க பஜனை இப்போ நம்மளை பற்றி இல்லை, நம்ம எப்பவுமே கேட்குறவங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் பஜனை அப்படின்னு சொன்னோம் 5 மணி நேரம், 7லேருந்து 12, 5 மணி நேரம் பஜனை அஷ்டபதி. ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது பாட்டு சம்ஸ்கிருத பாஷையில என்னவோ இழுத்துன்னு போகிறது. அப்படி பஜனை அப்படி போயிட்டு இருக்கும். இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போனால் கிருஷ்ணனை பார்க்கறது, தரிசனம். அதுதான் ஈஸியஸ்ட் வே ஃபார் த லிபரேஷன். பெருமாளை அடையறதுக்கு ஈஸியஸ்ட் வே. இன்னைக்கு எங்கே போனாலும் கோவிலில் பார்த்தேள் அப்படின்னு சொன்னாக்க 1000 பேர் நிற்கிறோம். அதுவும் பிரதோஷம்னு சொன்னால் சிவன் கோவிலெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் நிற்கிறோம். யாரோ சொன்னான், ஜோசியன் சொன்னான்னு நிற்கிறான்னு. ஜோசியன் சொல்லிகிட்டே இருக்கானா? பிரதோஷத்துக்கு போ ஜோசியன் சொல்லிகிட்டே இருக்கானா? எத்தனை வருஷமா நிற்கிறான், எத்தனை வருஷமா, என்ன தெரிஞ்சு எத்தனை வருஷமா நிற்கிறான். ஏதோ தெரியல, சிவபெருமான் இழுத்துட்டார், எல்லாரையும் இழுத்துட்டார். கிராமம் கிராமமா, நகரம் நகரமா, எல்லா கோவிலும். எங்கேயோ ஒரு காட்டுல ஒரு கோவில். நான் ஒரு சமயம் காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தேன். ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு சின்ன சிவன் கோவில். அந்த சிவன் கோவில 40 பேர் நிற்கிறது கியூ. எல்லாம் சிவனை தரிசனம், பிரதோஷம் அன்னைக்கு எல்லாம் நிற்கிறது. கடைசியில் ஆலய வழிபாடு தான் காப்பாற்றும் அப்படின்னு போய் முடிச்சுட்டு இல்லையா. பெரிய அழகர் சித்ரா பௌர்ணமிக்கு போறார் வைகை ஆத்துக்கு. அதுக்கு லட்சக்கணக்கான பேர் போறா. திருப்பதியில லட்சக்கணக்கான பேர் நிற்கிறா தரிசனம் பண்றதுக்காக. ரங்கநாதனுக்கு லட்சக்கணக்கான பேர், 1000 பேர் கூடுறா வைகுண்ட ஏகாதசிக்கு. அது பரியந்தம் சின்ன சின்ன கோவில்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா. அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எது காப்பாத்துறது? வெளிநாடுகள்லாம் என்ன இருக்கு? வெளிநாடுகள்லாம் போனேன்னா என்ன இருக்கு? கோவில் தான் இருக்கு. கோவில் தான் காப்பாத்துறது. எங்க போனாலும் ஒரே கோவிலுக்குள்ள எல்லா சுவாமியும் வச்சுடுவா. வெளிநாட்டுலலாம் ராமர், கிருஷ்ணன், ஹனுமான், நவகிரகம், பெருமாள் எல்லாம் வச்சிருவா. எல்லா சுவாமியும் வச்சிருவா. ஆலய வழிபாடு தானே காப்பாத்துறது. ரூபம் திருஷாம், அதை சொல்றாருங்க, தரிசனம். ரூபம் திருஷாம் திருஷி மதாம் அகிலார்த்த லாபம் त्वय्यच्युता विशति चित्तमपत्रपम्मे. கடைசி ஸ்லோகத்தில் சொல்றார், சதஜன்மபி ஸ்யாத், 100 ஜென்மா எடுத்தாலும் எடுப்பேனே தவிர அந்நியன மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு ருக்மிணி தேவி சரணாகதி. உடனே கண்ணபிரான் தாருகா அப்படின்னா, தாருகந்தான் சாரதி. ரதம் சஜ்ஜமாயிடுத்து. ரதத்துல பகவான் எழுந்தருளி விட்டார். இந்த உஞ்சவர்த்தி பாகவதற்கும் கண்ணனோடையே போகணும் அப்படின்னு ஆசை. ஆனா கண்ணங்கிட்ட விண்ணப்பிச்சுக்கல. என்னையும் கூட அழைச்சிட்டு போயேன் அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கலாம் இல்லையா? ஆனா அது மாதிரி விண்ணப்பிச்சுக்கல. ஏன் விண்ணப்பிச்சுக்கல அப்படின்னா, நாமா போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அவரா அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு இவர் மனசுல ஆசைப்படுறார். ஒரு காலம் அவர் அழைச்சிட்டு போகல அப்படின்னு சொன்னாக்க இவர் சித்தர் பட்டுன்னு இங்க மறைஞ்சு போயிடுவார், அங்க தோன்றிடுவார். ஆகையினால கண்ணங்கிட்ட இவர் விண்ணப்பிச்சுக்காம அங்க நின்றுண்டு, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புடவை தலைப்பை இப்படி பண்ணிட்டு, எல்லாம் அந்த காலத்து கதை, வெக்கப்பட்டு இப்படி நிற்கும் இல்லையா? அது மாதிரி இந்த பாகவதர் இப்படி நின்றுண்டு அவர் உத்தரியத்தை இப்படியே பண்ணிட்டு தலையை குனிஞ்சுட்டு மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு தலையை குனிஞ்சுட்டு இப்படிலாம் நிற்கிறார். அவர் படுற பாட்டை பார்த்த உடனே கிருஷ்ணன் சொன்னா, சுவாமின்னு ஏறும், தேர்ல ஏறும் அப்படின்னதும் டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஏறினார். ஒரு எக்ஸைட்மெண்ட், கிருஷ்ணனையே கூப்பிட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த எக்ஸைட்மெண்ட்ல உடனே பலராம சுவாமியை பார்த்தார். நான் கிளம்பிட்டேன் ராதே கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்லிவிட்டார். உடனே பலராம சுவாமி பார்த்தார். நான் ஒருத்தன் தேமேன்னு நிற்கிறேன் வாசல்ல, என்கிட்ட கூட போயிட்டு வரேன்னு சொல்லாம அந்த பாகவதரையும் இழுத்துண்டு ஓடுறானே, அப்படி எங்க போறான் அப்படின்னு நினைச்சுட்டு இங்கேருந்து வந்து பார்த்தா அந்த லெட்டரை அப்படியே கீழே போட்டு போயிருக்கார். லெட்டர் போடுற கூடைன்னு ஒரு கூடை உண்டு. அந்த கூடையில போட்டுட்டு போனாக்க அது என்ன லெட்டர்னு கண்டுபிடிக்க முடியாது.
அது அப்படியே, ஏன்னா கிருஷ்ணனுக்கு அவசரம், அந்த லெட்டரை அப்படியே கீழே போட்டு போயிருக்கார். பலராம சுவாமி பார்த்தாரு, என்ன லெட்டர்? லெட்டரை எடுத்து பார்த்தா, சுத்வாகுணான் புவன சுந்தரா தவ பிரியா பவதீயா ருக்மிணி. பவதீயான்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே, பவதீயான்னா ஒன்ன சேர்ந்தவள், ருக்மிணி கல்யாணத்துக்கு முன்னாடியே பின்னாடியே அப்படிங்கிறதெல்லாம் நான் உபன்யாசம் பண்றேன். ருக்மிணிங்கிறது யாரு? மகாலட்சுமி இல்லையா? அவ எப்பவுமே அவனுடைய பத்னி தானே ருக்மிணி. ஓஹோ, அதான் பையன் இப்படி ஓடுறான் அப்படின்னு நினைச்சிருந்தார். உடனே பலராம சுவாமிக்கு தோணித்து, தனியா போயிருக்காரே, ஏதாவது பெரிய யுத்தம்னு வந்ததுன்னா எப்படி சமாளிப்பார் அப்படின்னு பலராம சுவாமிக்கு கவலை. எல்லா யுத்தத்தையும் கிருஷ்ணனே நடத்துவான், ராமர் நடத்துற மாதிரி நடத்த மாட்டாரா? 14,000 ராட்சசர்களை ராமர் அடிக்கலையா? அது மாதிரி கிருஷ்ணனே அடிப்பான். இருந்தாலும் கூட கண்ணனிடத்துல உள்ள ஒரு பரிவுனால பலராம சுவாமி ஏராளமான சைன்யத்தை திரட்டிண்டு பாதி வழியில வந்து கிருஷ்ணனை பிடிச்சு விட்டார். கண்ணபிரானை பார்த்து கேட்டார், மெனக்கெட்டு நான் ஒருத்தன் நிக்கிறேனோ இல்லையோ, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு கிளம்பிட்டியே அப்படின்னு கேட்டார். உடனே கண்ணபிரான் சொன்னா, அதான் நீங்க நிக்கிறேளோ இல்லையோ, பார்த்துட்டே இருக்கேளோ இல்லையோ, நீங்க வந்துருவேள்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினார். பலராம சுவாமியும் கண்ணபிரானும் சேர்ந்து வரார். தம் வை விதர்பாதிபதி சமக்ஞேத்யாபிபூஜ்ய ஜெகே நிவேசயாபாசமுதா கல்பிதான்ய நிவேசனே. பீஷ்மக மகாராஜா சந்தோஷமா வரவேற்றார். ஒரு பெரிய மாளிகையில கொண்டு கண்ணபிரானை இறக்கிவிட்டார். விதர்பதேச வாசிகளான ஜனங்கள்லாம் கண்டு கழிச்சு பேரானந்தப்பட்டு, ருக்மிணிக்கு கல்யாணம்னு நடந்தா கண்ணனோடத்தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. அவாவா குலதெய்வங்களிடத்துல இஷ்ட தெய்வங்களிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார்கள், ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அன்றைய தினத்துல அர்ச்சனைக்கு ஒரே சங்கல்பம் தானா, ருக்மிணி கிருஷ்ண விவாக சித்தியர்த்தம் கேசவாய நமஹ நாராயணாய நமஹ, ருக்மிணி கிருஷ்ண விவாக சித்தியர்த்தம். எல்லா ஜனங்களும் ஆசைப்படுறது, ஜனங்களே இப்படி ஆசைப்பட்டா அப்படின்னு சொன்னாக்க ருக்மிணி தேவி எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். இந்த பாகவதர் போனாரே, சொன்னாரோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு நினைச்சேன். இப்படி எதிர்பார்த்துன்னு இருக்கும் பொழுது இந்த பாகவதர் வந்துட்டார். இங்கீதம் தெரிஞ்சு பழகணும், போற இடங்கள்ல மேனர்ஸ் தெரிஞ்சு பழகணும். இவர் அங்கேருந்து வந்தவர், நீ லெட்டர் கொடுத்தியா, நான் கிளம்பினேன்னா பஸ் லேட்டு அப்படின்னா இவர் விஷயத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னாக்க, அங்க யாராவது ஒரு மாமி இருப்பா, என்ன லெட்டர் யார் கொடுத்தா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவா இல்லையா? அதனால இவர் அங்கேருந்து வந்தவர், அம்மா வந்தாச்சு, பகவான் வந்தாச்சு அப்படின்னு, அதுவும் பகவானையே பிடிச்சு கொடுத்தாரே, இந்த குருநாதனுக்கு நாம் என்ன பிரதி செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு, பிரியமன்யன் நாம சாகா, ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய பிராட்டி விழுந்து சேவிச்சா. சிசுபாலன் வந்து இறங்கியிருக்கிறார். அந்த சிசுபாலனுக்கு ஒரு ஜான்வாசம் நடக்கிறது. பராத்தீம்பா, வட இந்தியாவிலெல்லாம் பராத்தீம்பா. இந்த பராத்தி அப்படின்னாக்க, இப்போ நம்ம தென்னிந்தியாவிலெல்லாம் ஒரு காரில் ஏற்றி மாப்பிள்ளை அழைப்பு பண்ணுவோம், அவள்லாம் குதிரையில் ஏற்றி பராத்தி பண்ணுவா. பராத்தின்னா மாப்பிள்ளை அழைப்பு தான். அப்படி மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. இப்படி மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும் பொழுது கிருஷ்ணனை பார்த்துட்டான். கிருஷ்ணனை பார்த்ததுலேருந்து கையும் ஓடலை காலும் ஓடலை, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னான், என்னடா டென்ஷனுக்கு என்னடா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். இப்போ எல்லாமே கல்யாணம்னு சொன்னால் பெண்கள்லாம் டென்ஷன் ஆகிறது இல்லை, மாப்பிள்ளைகள் தான் டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு பேசிக்கிறான். உடனே சிசுபாலன் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சொல்கிறேன்டா, மாப்பிள்ளை இப்போ முடியட்டண்டா சொல்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லின்னு இருக்கிறான். மெல்ல பராத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு மீட்டிங் போட்டான், எல்லாரையும் உக்காத்தி வச்சுட்டான். கிருஷ்ணன் வந்திருக்கிறான்டா, இப்படிதான்டா வருவான், பந்துக்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வரத்தானே வருவா கல்யாணத்துல. இல்ல நான் கூப்பிடவே இல்லடா, கூப்பிடலைன்னா என்னடா, யார் கூப்பிட்டான்னு தெரியல, அவன் உன்னுடைய பந்து தானே, உங்க அத்தை புள்ள தானே கிருஷ்ணன், அத்தை புள்ளதான். கொஞ்சம் கவலையா இருக்கு. என்ன கவலை? இல்ல அட்சத்தை போட்டாலும் போடுவான், பொண்ணையே கலப்பின் போனாலும் போயிடுவான்,
அதான் நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணுமேன்னு கவலையா இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா ஆகும்டா. இல்லடா, நாளைக்கு நல்லபடியா எனக்கு கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு கவலையா இருக்குடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா, உனக்கு கல்யாணம் ஆகும்படியா நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அவனை செட்டில் பண்ணி உக்காத்தி வச்சிருக்கிறான். முனி விரத மத தியக்த்வா நிச்சக்ராமாம்பிகா கிருஹாத். மறுநாள் அங்க ஒரு அம்பாள் கோவில், அந்த அம்பாள் கோவில்ல போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் தேவி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு சம்பிரதாயம். அந்த ரீதியா அம்பாள் கோவிலுக்கு அழைச்சின்னு போயிருக்கிறார். அந்த கோவில் வாசல்ல அங்க தேசம், வங்க தேசம், கலிங்க தேசம், குலிங்க தேசம், சௌராஷ்டிர தேசம், குர்ஜர தேசம், எல்லா தேசத்து ராஜாக்களும் யானப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு கன்யாம் சைத்யாய சாதித்தும், ஒரு கால் கண்ணபிரான் வந்து இந்த பொண்ணு மேல கைய வச்சால் உடனே யுத்தத்தை நடத்தி எப்படியாவது இந்த ருக்மிணியை மீட்டுண்டு போய் ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி விடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு எல்லா ராஜாக்களும் வந்திருக்கிறான். ஜராசந்தன் அப்படின்னு ஒருத்தன், அவனுடைய தலைமையில எல்லா ராஜாக்களும் நிற்கிறான். கண்ணபிரான் கவலையே படல, கண்ணபிரானும் வந்திருக்கிறான். தேவி போய் அம்பாளுக்கு பூஜை எல்லாம் பண்றா. நமஸ்யே த்வாம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாகாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணः ததனுமோததாகாம். காத்யாயனி மகாமாயை மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹ அப்படின்னு கோபிகைகளும் அம்பாளை பூஜை பண்ணி தான் கிருஷ்ணனை அடைஞ்சா. ருக்மிணி தேவியும் அம்பாளை பூஜை பண்ணி தான் கிருஷ்ணனை அடையிறா. அம்பாளிடத்துல போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சுமங்கலிகள்லாம் இருக்கா. அந்த சுமங்கலிகளை வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றா. இந்த சுமங்கலிகள்லாம் சொல்றா, உனக்கு இஷ்டமான பர்த்தா கிடைப்பான் அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ற. இந்த கோவில் வாசல்ல தேவி வரா. அந்த தேவியை வர்ணிக்கிறார். தாங் தேவமாயாமிவ வீரமோகினி சுமத்யமாம் குந்தலமண்டிதானனாம் ஷ்யாமாம் நிதம்பார்பித ரத்னமேகலாம் व्यञ्जत्स्तनीं कुन्तलशङ्कितेक्षणगागां शुचिस्मितां बिम्बफलादरद्युतीं शोणायमान द्विजकुन्दकुड्मलां पदाचलं तीं कलहंसगामिनीं सिञ्चत्कलानूपुरधामशोभिनां तां देवमायामिव वीरमोहिनी. सर्वालंकार பூஷிதையாக தேவி பிரகாசிக்கிறார். சுருள் சுருளான கேசங்கள்லாம் வங்கி வச்சு பின்னி சந்திரபிரபை, சூரியபிரபை, கலிகத்துழா, நெத்திப்பட்டம், ஜடநாகர், சந்திர சமானமான முகம், முக்தமான பார்வை, எடுப்பான மூக்கு, குவைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியத்த கபோலம், கழுத்துல வைர நெக்லஸ், கல்லட்டிகை, ரெட்டவடஞ்சை, மாங்கா மாலை, காசு மாலை, இடுப்புல ஒட்டியானம், சரணத்துல நூப்புரம், ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்வர்த்தாம் அப்படின்னு சீதா தேவியை வர்ணிச்சிருக்கா சீதா கல்யாணத்துல. அது மாதிரி ஹம்ச ஜரிக வேலைப்பாடு செய்யப்பட்ட விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டு பக்கத்துல ஒரு தோழி, அந்த தோழியினுடைய தோள்ல கை போட்டு கொண்டு ராஜகோபாலன் மாதிரி தேவி பிரகாசிக்கிறார். ரத்னமுத்ரோபசோபினாகா, சுருள் சுருளான கேசத்தை வருடி விட்டுக்கிற வியாஜத்துல முகத்தை அப்படி தூக்கினார். தத்ருஷே அச்சுதம் சாகாகா, சார்கபாணியா பகவான் இருக்கிறார். அந்த பகவானை பார்த்துட்டா உடனே பகவான் சங்கேதம் புரிஞ்சுனுட்டான். ரதத்திலேந்து கீழே குதிச்சான். சரணத்துல நூபுரம் கொஞ்சம் ஜல் 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 அங்கேந்து ஓடி வந்தான். ருக்மிணி தேவியை கட்டி தூக்கினான். அவாப சோபாம் அதிகாம் முகுந்தா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். எப்பவுமே சோபையோட இருக்கக்கூடிய பகவான்
இப்ப ருக்மிணி தேவியோட இருக்கிறான் அப்படின்னதும் அவருடைய சோபை அதிகமா எடுத்து அப்படிங்கிறார். ருக்மிணி தேவிய ரதத்துல ஏத்தினான், தாருகான்னா சுவாமின்னா ரதம் பறந்துடுத்தான். அவ்வளவு ராஜாக்களும் என்ன பண்ணான், த்விஷதாம் சமீட்சதாகாம் ரதம் சமாரூப்ய சுபர்ண லட்சணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவஹா. எல்லா ராஜாக்களும் நன்னா பார்த்துட்டு இருந்தா. அவ்வளவு ராஜாக்கள்ல ஜராசந்தன் மட்டில என்னடா பார்த்துட்டு இருக்கு, நன்னா தானேடா இருக்கு. தூக்கிண்டு போனது யார் தெரியுமாடா, யாரா இருந்தா என்னடா, இந்த காட்சி பார்க்கறதுக்கு நன்னா தானேடா இருக்கு. தூக்கிண்டு போனது கிருஷ்ணன்டா, கிருஷ்ணனா கிருஷ்ணனான். எல்லாம் லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடினா. ஒரு அரசமரத்தடி குளத்தாங்கரை எல்லாருமா மீட்டிங் போட்டான். நம்ம என்னடா பண்ணலாம், கிருஷ்ணன் கல்யாணமே பண்ணிட்டு இருப்பான்டா, நம்ம என்னடா பண்ணலாம், நம்ம போய் சிசுபாலங்கிட்ட விசாரிக்கலாம்டா. கல்யாணம் ஆயிருந்தா விசாரிக்கலாம், கோட்டை விட்டுட்டானடா. கோட்டை விட்டதை எப்படி விசாரிக்கிறது, சொல்லணும் இல்லையாடா. சிசுபாலங்கிட்ட போய் இது மாதிரி கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லணுமே. அதனால சொல்லிட்டு துவாரகா போகலாம், அங்க போய் விசாரிக்கலாம், கல்யாணம் விசாரிக்கலாம். எல்லாம் போக்கிரிகள் இவனெல்லாம். மறுபடியும் அங்கேருந்து ஓடி வந்தான். சிசுபாலங்கிட்ட போய் விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா தயக்கமா இருக்கு. அதனால ஜராசந்தன்ட்ட போய் நீ போய் சொல்றா அப்படின்னது. இந்த சிசுபாலனை சிம்மாசனம் போட்டு உக்காத்தி வச்சு மேல பெரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு, கல்யாணம் கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக. அவன் இப்படி அண்ணாந்தானா. தின்னார்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணார்திருக்கவே. எப்பேற்பட்ட டெக்கரேஷன்ஸ். இது மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் எவன் கல்யாணத்துல அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி அண்ணாந்தான். அண்ணாந்தாலேயே கோட்டை விட்டான்னு அர்த்தம். பொதுவாகவே அண்ணாந்துன்னு உட்காந்துருந்தா ரெண்டு விஷயத்துல தான் அண்ணாந்துன்னு உட்காந்துருப்பான். ஒன்று ரொம்ப அகங்காரியா இருந்தா அண்ணாந்துன்னு இருப்பான், இன்னும் ஒன்று கோட்டை விட்டா அண்ணாந்துன்னு இருப்பான். ரெண்டுமே அவன்கிட்ட இருக்கான். அவன் ரொம்ப அகங்காரி, வினயம் உடையவன் கிடையாது. இன்னும் ஒன்று நிச்சயம் அவன் கோட்டை விட்டுட்டான். கோட்டை விட்டுட்டோங்கிறது அவனுக்கு தெரியலையே தவிர அண்ணார்ந்திருக்கவே தேசழிந்து. தேசழிந்து அப்படின்னாக்க தேசுன்னா தேஜஸ். அவனுக்கு தேஜஸ் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாப்பிள்ளை கலையே கட்டலையாம். ரொம்ப மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கலை கட்டுறது கிடையாது. இருந்தாலும் கூட மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்றா, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்றான்னு முக்கா மணியாரமா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காத்தி வச்சு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்றா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு முக்கா மணி நேரம் கழிச்சு அழைச்சின்னு வந்தாக்க இவரா ட்ரெஸ் பண்ண மாப்பிள்ளையா, அவர் கோட் சுட்லாம் விட்டுருக்கேன், அவரா ட்ரெஸ் பண்ண மாப்பிள்ளையை விட பின்னாடி வர ஃப்ரெண்டு அழகா இருக்கார். மாப்பிள்ளைக்கு பின்னாடி வர ஃப்ரெண்டா அவர் அழைச்சின்னு வராரே, அவர் ட்ரெஸ் பண்ணி விட்டவர், இவர் ட்ரெஸ் பண்ணிண்டவர். பின்னாடி வராரே அவர் ட்ரெஸ் பண்ணி விட்டவர் தான் சொல்றேன். அவர் தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கார். ட்ரெஸ் பண்ணிண்டவர் சுமாரா இருக்கார், ட்ரெஸ் பண்ணி விட்டவர் தான் சூப்பரா இருக்கார் அப்படின்னு எல்லாரும் மண்டபத்தில் அத்தனை பேரும் பேசிக்கிறார். இது மாப்பிள்ளை கலையே கட்டலை. ரொம்ப பேருக்கு, ரொம்ப மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கலையே கட்டுறது இல்லை. மாப்பிள்ளை கலை கட்டலைன்னா எல்லாருமா என்ன பண்றதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேரா உட்காந்துட்டு மாப்பிள்ளை கலை கட்டுறது பார், கல்யாணம் வரப்போறது, மாப்பிள்ளை கலை கட்டுறது அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேசினானா அவன் அசடு வழிஞ்சா மாப்பிள்ளை கலை கட்டிடுத்து அப்படின்னு கட்ட வச்சுடுறது. இந்த சிசுபாலம் ஒரு சிடுமூஞ்சி, எதுக்கெடுத்தாலும் சொல்லு புல்லும்பா. ரொம்ப சிடுமூஞ்சிகள் கல்யாணத்தன்னைக்காவது சிரிச்ச மூஞ்சியா வச்சுக்கணும் மூஞ்சியை. அது ரொம்ப எப்ப பார்த்தாலும் கோவம் தான். இருந்தாலும் கூட கல்யாணத்தன்னைக்காவது பார்த்தா சிரிச்சா மாதிரி மூஞ்சியை வச்சுக்கும். அது அவனுக்கு அந்த டெக்னிக்லாம் தெரியல, சிரிச்ச மூஞ்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்லாம் தெரியல. அது கல்யாணத்தன்னைக்கும் ரொம்ப சொல்லு புல்லுன்னு விழுந்தது. ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல இல்லை, அதனால ஊர் நிலவரமே தெரியல. அது தேசழிந்து அண்ணார்ந்திருக்கவே அங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. ருக்மிணியை கிருஷ்ணன் தூக்கிட்டு போனான் அப்படிங்கிறத விட சிசுபாலன் எப்படி கோட்டை விட்டான் அப்படிங்கிறத தான் ரசிச்சு பாடுறா நாச்சியார். ஆண்டாளுடைய பாசுரம் தான். இந்த ஜராசந்தன் அங்கேருந்து வந்து
சிசுபாலன் தோல்ல இப்படி கையை வச்சான். சிசுபாலன் நினைச்சுட்டான் ருக்மிணி தான் மாலை போடுறா அப்படின்னு நினைச்சுட்டான். உடனே இப்படி அப்படியுமா வெக்கப்பட்டான். என்னடா வெக்கப்படுற? போ போ புருஷார்தூலா தௌர்மனஸ்யமிதம் தியஜ ந பிரியா பிரியயௌ ராஜன்னை நிஷ்டா தேகிஷு திருஷ்யதே. வாடா போலாம். போலாமே. மேளவாத்தியம் சத்தமே போடாத. ஊர் நிலவரமே சரியா இல்லை. தற்காலில் டிக்கெட் வாங்கியிருக்கு உனக்கு. இப்படியே தோட்டத்து புறமா போயிடலாம். ஏன்டா கல்யாணம்? கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான்டா. கிருஷ்ணன் ருக்மிணியை தூக்கிட்டு போயிட்டான்டா. நான் சரணாகதி பண்ணேனேடா நேத்திக்கு. நீ சரணாகதி பண்ண. நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போறதுக்குள்ள போரும் எடுத்து ஒத்தனும் வரமாட்டேங்கிறான். அப்புறம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்பாள் கோவில் வாசல்ல போய் நின்னேன். கரெக்டா நின்னையோ? கரெக்டா நின்னேன்டா. நீ எந்த அம்பாள் கோவில் சொன்னையோ அந்த அம்பாள் கோவிலுக்கு தான் போனேன். கரெக்டா அங்கேருந்து போய் நின்னாக்க இந்த ஊர்ல 40-50 அம்பாள் கோவில் இருக்கு. எல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறான். ஒரு அம்பாள் கோவிலையும் விட மாட்டேங்கிறான். கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து போய் அந்த அம்பாள் கோவில் வாசல்ல போய் நின்னேன். ருக்மிணி வந்தாளே. ருக்மிணி வந்தா. கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ணன் வந்தான். என்னை பார்த்து சிரிக்கிறான்டா. நீ என்ன பண்ண? நானும் சிரிச்சேன். கிருஷ்ணன் சிரிச்சான்னா இப்படி நம்ம முறைக்க முடியுமான்னு? ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னா உடனே முறைக்க முடியுமான்னு? சில பேர் அப்படி முறைக்கிறாளே, அதுக்காக நான் முறைக்க முடியுமான்னு? சில பேர் அப்படி முறைப்பா. நானும் சிரிச்சேன். அப்புறம் அந்த ருக்மிணி வந்தா. ருக்மிணி கிருஷ்ணனை பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணா. உடனே கிருஷ்ணன் அங்கேருந்து போய் ருக்மிணியை கட்டி தூக்கினான், ரதத்துல ஏத்தினான். நீ என்ன பண்ண? பார்த்துட்டு நின்னேன்டா. ஆடா பாவி. அதுக்கா இங்கேருந்து போய் நின்னேன்? ஒண்ணுமே புரியலடா. கிருஷ்ணன் அந்த ருக்மிணியை தூக்கிண்டு ரதத்துல ஏத்தற ஒரு செகண்ட்ல அப்படியே தன்னை மறந்து வெடுத்துறான். என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் தான் நீ சொன்னது ஞாபகம் வந்தது. பார்த்து நிக்காதேங்கடா, பார்த்து நிக்காதேங்கடா அப்படின்னு நேற்று நீ சொன்ன இல்லையா மீட்டிங்ல, அது ஞாபகம் வந்தது. உடனே எல்லாருமா சேர்ந்துட்டு துரத்தினோம். துரத்தி பிடிக்க முடியலடா அவனை. அதெல்லாம் கல்யாணமே பண்ணிட்டு இருப்பான். ருக்மிணியை கல்யாணம். நீ கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்ப்போம். அந்த பொண்ணையும் கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான்னு வை. இன்னொரு பொண்ணு பார்ப்போம், அதையும் கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான்னு வை. என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தலையெழுத்து போட்டிருக்கோ அன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிடும்டா. அவனுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு ஒரு டேட்டு ஈஸ்வரை எழுதி வச்சிருப்பான். அந்த டேட்டில் தானே கல்யாணம் ஆயிடும். அதனால இதை பற்றிலாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத. பேசாமல் எங்கூட வந்துடு, எங்கூட வீட்டுக்கு வந்துடு. போயிடும். இங்கே இருந்தால் இருக்க அவமானம். அதனால எங்கூட வந்துடு அப்படின்னு. அதுவும் ரொம்ப கோபம் வந்துடுத்து. நேராக அங்கேருந்து போய் ருக்மியை பிடிச்சி கண்ணாபினான் கத்தினான். உடனே ருக்மி சொன்னா, நீ கவலையே படாத, நான் பண்ணி வைக்கிறேன் இந்த கல்யாணத்தை. நின்று போன கல்யாணத்தை எப்படியாவது நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணான். சைன்யத்தை திரட்டிண்டு பாதி வழியில வந்து கிருஷ்ணனை பிடிச்சு விட்டான். ஆஹசாத்ரக்ஷணம் திஷ்ட யதூனாம் குலபாம் சனே. உடனே விதர்ப சேனைக்கும் துவாரகா சேனைக்கும் ஆச்சரியமான யுத்தம். இந்த யுத்தத்துல படுநாசம். விதர்ப சேனையில யானைப்பட போய், தேர்ப்பட போய், குதிரைப்பட போய், காலாட்பட போய், குத்தீரும் குளையிருமா போய் கடைசியில இந்த ருக்மியை தேர்கால்ல கட்டு அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டான். தேர் சக்கரத்துல கட்டி தேரை ஓட்டி விடுவா. அதுதான் தேர்கால்ல கட்டு அப்படின்னது. ருக்மிணி தேவி அங்கேந்து வந்து தயா பரித்ராச விகம்பிதாங்கயா, அவரை விட்டுடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. சும்மா விடுறதுலையும் இஷ்டம் இல்லை. சும்மா விட்டோமானா கல்யாணத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவான். ஆகையினால அவனை தலை காட்ட விடாம பண்ணிவிடணும் அப்படின்னு நினைச்சு அவனை பங்கப்படுத்தி பகவான் தேவி அபகரிச்சு கொண்டு வந்து துவாரகா நகரத்துல ருக்மிணி கல்யாண மகோத்சவம் அதி விமரிசையா நடக்கிறது. துவாரகா நகரி மத்தியே சஹஸ்ரஸ்தம்ப மண்டபே ரத்ன சிம்ஹாசனாரூடம் சகலத்ரம் ஜகுசுராகா ஆச்சாரிய வச்சனாத் சர்வம்
अकरोद्यदु नन्दनः वाचागामगोचरात्मापि वासुदेवः स्वमायया விஸ்வகர்மாவால் நிர்மாணம் செய்யப்பட்ட சஹஸ்ரஸ்தம்ப மண்டபத்திலே கர்காச்சாரியால் விவாகம் செய்து வைக்க விவாகத்தில் என்னென்ன பிரக்கிரியை உண்டோ சப்தபதி லாஜஹோமம் திருமங்கல்ய தாரணம் பாணிகிரகணம் எல்லாம் யசோக்தமாக பகவான் தேவியை விவாகம் பண்ணி கொண்டு கல்யாண கோபாலனாக பகவான் பிரகாசிக்கிறான். ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம். அந்த கல்யாண கோபாலனை பாரு அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர். எங்கே பார்க்கறது அப்படின்னா ஹிருதயத்தில் பாரு. இது மாதிரி உபன்யாசங்கள்லாம் பண்ணா அப்படின்னு சொன்னாக்க உபன்யாசம் பண்ண ருக்மிணி கல்யாணம்னு சொல்கிறோம். அப்படி சொல்ல சொல்ல பிரத்யட்சமிவ தரிசிதம் அப்படின்னு மனசா அப்படி தியானம் பண்ணி பார்க்குறோம் கிருஷ்ணனை. இல்லாத போனாக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிருஷ்ண தியானம்னு நம்மளால பண்ண முடியாது. இது கதை சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மனசு போய் லயிக்கிறது, கிருஷ்ணனிடத்துல போய் மனசு லயிக்கிறது. இது ஒரு வியாஜம். கதை கேட்கறது கதை சொல்றது அப்படிங்கிற ஒரு வியாஜேன மனதை எம்பெருமானிடத்துல ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது. ருக்மிணி கல்யாணம் கிருஷ்ண லீலைகள் எல்லாமே எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது. பாகவதத்தில் ஏதோ ஒரு உபாக்கியானம், அந்த உபாக்கியானத்தை கேட்டாலும் சர்வ மங்களத்தையும் தரக்கூடியது. நமக்கு தீர்க்கமான ஆயுசு, ஆரோக்கியம், குடும்ப சௌஜன்யம் எல்லா மங்களமும் ஏற்பட்டு, இகத்திலையும் எல்லா மங்களமும் ஏற்பட்டு, பரத்திலையும் மோட்ச பரியந்தமான சர்வ மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு பகவானிடத்துல பிரார்த்திச்சுப்போம். இங்கே எத்தனை பேர் கதை கேட்டேளோ எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் சர்வமங்களமும் ஏற்படணும் அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்திச்சுப்போம். இந்த ராதா கல்யாண மகோத்சவம், பிரவச்சனம், சத்சங்கம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நடத்துகிறார் டாக்டர். அவர் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறார். அவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் குழந்தைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாரோ அது மாதிரி ராதாகிருஷ்ணாவை குழந்தை மாதிரி வச்சுருக்கார். அவருடைய குழந்தை மாதிரி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுறார் ராதா கல்யாண உற்சவம். டாக்டர் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் சர்வ மங்களமும் ஏற்படணும், டாக்டருக்கும் எல்லா மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்திச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷா गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे.